ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்மளோட வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். கண்களை திறக்க முடியவில்லை. ஏதேதோ எண்ணங்கள் தன் மூளைக்குள் வந்து நின்று பயமுறுத்துவதை அவளால் தடுக்க முடியவில்லை. கத்தி அளவேண்டும் போல இருந்தது. தான் கதறுவது பிறருக்கு கேட்குமா என்பது கூட அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. கூண்டுக்குள் அடைபட்டு போன சிறைக்கிளியைப் போல் உணர்ந்தாள் விருஷாலி. கடந்து போன 5 நிமிடங்களும் அவள் மூளைக்குள் கீசும் ஒளி ஒன்று தலை முழுவதும் பரவி செல்வது போல காதுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. காதை பொத்தி கொண்டு சிரமப்பட்டு கத்த ஆரம்பித்தாள் அவள். கத்த கத்த அந்த ஒளி பேரொளியாக மாறி அவளது மூளையை குடைய ஆரம்பித்தது. மீண்டும் ஒரு 5 நிமிட போராட்டம். அவளால் முடியவில்லை. கத்தி சோர்ந்து உதிர்ந்த மலராய் கீழே விழுந்தாள். கீழே கிடந்த அவளது காது மடலில் இரத்தம் லேசாக வடிந்தது. சற்று நேரத்திலேயே அவளது காதின் வழியாக ஒரு சிவப்பு நிற பூச்சி ஒன்று மெதுவாக வெளியே வந்து பறந்து சென்றது. இத்தனை நேரமும் அவள் தலைக்குள் பதுங்கி இருந்த அந்த சிவப்பு நிற பூச்சி வெளியேறியதும் அவள் உடலில் ஏதோ ஒரு மாற்றம். மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் கண்ணின் கருவிழிகளோ சிவப்பு நிறத்தில் மின்னியது. பொண்ணு பேரு விர்ஷாலி. வயசு 23. தன்னோட சொந்த அப்பா அம்மாவையே கொடூரமா குத்தி கொலை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அவங்களோட பணத்தை வச்சு ஏதோ ஒரு பூஜை மாதிரி செய்ய முயற்சி பண்ணியிருக்கா. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஆகி மயங்கி விழுந்துட்டா. ஸ்பாட்ல இருந்த அப்படியே அவளை அரைமயக்கத்தில் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிக்கிட்டு வந்தோம் என்று தன் தந்தையும் தாயும் கொடூரமாக கொன்ற வழக்கில் சிக்கிய விருஷாலியை பற்றிய விவரங்களை இன்ஸ்பெக்டர் தேவராஜ் கூற அதை உன்னிப்பாக கேட்டபடியே வந்த ஏசிபி ராம் ஒரு நிமிடம் நின்று, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க என்று கேட்க, விருஷாலி என தேவராஜ் ராமின் கேள்விக்கு பதிலளிக்க அவனது எண்ணத்தில் ஏதோ ஒரு பொறி தட்டப்பட்டது. அவன் மனதில் அது அவளாக மட்டும் இருந்துவிடக்கூடாது என்று எண்ணம் மட்டும் மறுபடியும் வந்து கொண்டே இருந்தது. அது அவளாக இருந்துவிட்டால் எனும்போதே அவனுக்குள் ஒரு நடுக்கம். என்னவென்று பார்த்து விடலாம் என்று தன்னுடைய பதற்றத்தை அருகில் வந்த தேவராஜிடம் காட்டிக்கொள்ளாது விசாரணை அறை எனப்படும் இன்வெஸ்டிகேஷன் அறைக்குள் நுழைந்தான். முன்னிருந்த அறை தெளிவாக தெரிந்தது. அங்கிருந்த போலீஸ் ஆய்வாளன் மரியாதை கருதி எழுந்து நின்றான். அவனுக்கு சிறு தலையசைப்பை பதிலாக கொடுத்தவன் அந்த அறையை உற்று நோக்கினான். அந்த வெள்ளை நிற பூச்சு பூசப்பட்ட அறையின் நடுவில் இருந்து நாற்காலியில் தலைமுடி முகத்தில் விழ யாரென்று தெரியாத அளவு முடி முகத்தை மறைக்க தலையை தொங்க போட்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் ஒரு பெண். ராமிற்கு அவள் யாரென்று அறிந்து கொள்ளும் ஆர்வம் தலைக்கு மேல் நீராக நின்றது. அவள் யார் என்று, இந்த விருஷாலிதான் அந்த விருஷாலியோ என்று எண்ணிக்கொண்டே தன் இருக்கையில் வந்து அமர்ந்தான் ராம். இந்த பொண்ணு கொலை பண்ண அந்த பெரியவங்களோட பேர் என்ன? அங்கு அமர்ந்திருந்த ஆய்வாளிடம் கேட்டான் ராம். பெரியவர்களின் பேரை அறிந்து கொண்டால் விருஷாலியை அறிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவனுக்கு. இருங்க சார், பார்த்து சொல்றேன் என்றபடி அந்த ஆய்வாளன் அவசரமாக ஒரு கோப்பை திருப்பி பார்த்து விட்டு, அவங்க பேரு தேவராளன் சத்யபாமா சார் என்ற. ராம் கண்கள் இடுங்க தான் நினைத்த அதே விருஷாலிதான் அவள் என்ற எண்ணம் அதிர்ச்சியில் முன்னே பார்க்க திடுமென அவன் முன் நின்றாள் விருஷாலி. முழுவதுமாய் மாறிப்போன முகத்துடன். ஒரு நிமிடம் திடுக்கிட்டவன் தன் மார்பில் கை வைத்து தன்னைத்தானியே சமாதானப்படுத்தி கொண்டான். அது ஒரு பக்கம் இருக்க, இரு பக்கம் கூடிய கண்ணாடி முன்னிருப்பவர்களில் உள்ளே நடப்பது தெரிந்தாலும் உள்ளே இருப்பவர்களுக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதோ இருப்பவர்களோ தெரியாது. அவர்களை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண கண்ணாடி மட்டும். அந்த கண்ணாடிக்கு முன்னே வந்து நின்ற விருஷாலி தன் முகத்தையே அந்த கண்ணாடியில் சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குள் ஏதோ நடப்பது போலவே அவளுக்கு தோன்றியிருக்க வேண்டும். 5 நிமிடம் வரையில் கண் அகலாமல் தன்னுடைய பிம்பத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் கண்களில் அசைவில்லை. ராம் இதை நாடியில் கைக்குற்றி பார்த்து கொண்டிருந்த வேளை விருஷாலி தன் சுயநினைவிற்கு வந்து தன்னுடைய உடையை பார்த்தாள். தன்னை சுற்றிலும் நோக்கினாள். எல்லாமே வெள்ளை. வெள்ளை அவளுக்கு பிடிக்கவில்லை என்பது வெளியிலிருந்து பார்த்த ராமுக்கு புரிந்தது. அவள் என்னதான் செய்ய போகிறாள் என்று பார்த்தபடி அமைதியாக இருந்தான். தன் கைகளினால் தன் வெள்ளை ஆடையை தான் உடலில் இருந்து விலக்க முயற்சிப்பதும் அருவருப்பாக உணர்வதும் முகத்தில் வெறுப்பை காட்டுவதுமாக அவள் நடந்து கொள்ள ராம் அவளின் நடத்தையை ஒரு வெள்ளைத்தாளில் பதிவு செய்ய ஆரம்பித்தான். சற்று நேரத்தில் பின் அந்த இடத்தை சுற்றி நடந்தபடியே சுத்தலானான். தொண்டையின் அடிப்பகுதியில் இருந்து வந்த ஆழமான குரல். கத்திவிட்டு தன் கையின் கூறிய நகங்களை ஒரு முறை வெறுத்து பார்த்தாள். நொடியும் தாமதிக்காமல் அந்த கண்ணாடி அருகில் சென்று நின்று தன்னுடைய முகத்தையும் தோளையும் அந்த கூரிய நகங்களினாலோ அவளை கிழித்து கொண்டு இரத்தத்தை சிந்தவிட்டாள்.
அது முழுவதும் இரத்தமாக, விருஷாலியின் வெள்ளை ஆடை முழுவதும் சிவப்பு பெயிண்டால் தோய்த்தது போல சிவப்பு நிறமாக மாறிவிட்டிருந்தது. அந்த சிவப்பை பார்த்ததும் அவளுக்கு என்ன ஆனந்தம் இருந்ததோ என்பது அவளது முகத்தில் எழுந்த சந்தோஷத்தை பார்த்தாலே புரிந்தது. ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ராமுக்கு அதிர்ச்சி. பழைய நினைவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாய் நினைவுக்கு வர அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து சிலையாய் சுமந்து நின்றாள். இரத்தம் உடையெங்கும் வழிந்திருக்க அதை ஆனந்தமாய் பார்த்தபடி சிரித்து கொண்டிருந்த விருஷாலியை பார்த்தபடி ராம் யாருக்காகவோ காஃபி ஷாப்பில் மிகவும் பதற்றமாக காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியும் இது முதல் தடவை அல்ல. ஆனால் முதல் தடவை போலவும் அல்ல. முதல் தடவை அவளை சந்திக்கும் போது அவனிடம் வேலை இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, செலவுக்கு பணம் இல்லை, காஃபி ஷாப் பில்லை கூட அவள்தான் கொடுத்ததாக ஞாபகம். ஆனால் இன்று என்ன மாறிவிட்டது? அவன் ஓர் உயர் பதவியில் இருக்கும் போலீஸ் அதிகாரி. சொந்தம் என்று சொல்லி சந்தோஷப்படவும் கவலைப்படவும் தோல் சாய்வும் அவன் காதலி இருக்கிறாள். முதல் மாத சம்பளம் அவன் கையில். இதைவிட வேறென்ன வேண்டும்? சந்தோஷமான பதற்றம் அவனுக்கு. அவனை நீண்ட நேரம் காத்திருக்க வைக்காமல் அவனது காதலி காஃபி ஷாப்பினுள் நுழைந்தாள். பூ போன்ற அழகிய இதழ் விரித்த முகம், பொது நிறத்தோடு கலந்த மஞ்சள் வண்ணத்தில் ஜொலிக்கும் அவள் வதனத்தில் எப்போதும் ஒட்டிக்கொண்டிருக்கும் அந்த சிரிப்பு அவளுக்கு கொள்ளை அழகு. தனி அழகை தன்னழகாக கொண்ட தேவதை அவளை கண்ணிமுக்காமல் பார்த்திருந்தான் அவன் பார்வையை கவனித்த அஷரா, டே என்னடா இன்னைக்கு மட்டும் ஏதோ நல்ல பாம்பு முட்டையை முழுங்குற மாதிரி பார்க்குற, என்ன விஷயம் என்று கண்ணெடுத்து கேட்க தன் நாடியில் இருந்து கையை எடுத்தவன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு, ஒண்ணுமில்லை, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி என்றான். வழக்கமாக செய்யும் ஆர்டர்களை செய்துவிட்டு அஷரா அவனிடம் திரும்பி, சரி சொல்லு, உன் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஏதாச்சும் ஒரு திருடனையாவது பிடிச்சியா என்றாள் நக்கலாக. அதை கேட்டு அவளை முறைத்தாள் ராம். எனக்கு முன்னாடி ஒரு திருட்டு கோட்டு ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கு, அதை தான் அரெஸ்ட் பண்ண போறேன் பாரு என்றான் சீரியஸாக. அதை கேட்டு அவனை முகம் சுளித்து பார்த்தா அசுரா. நான் என்ன பண்ணேன் என்று கேட்டாள் பாவமாக. அதை பார்த்து சிரித்து விட்டான் ராம். ஆமா, என்னோட இதயத்தை கொள்ளடிச்ச இதய திருடி என்றான் ரசனையாக. அவளுக்குள் மெலிதாய் வெட்கம் புக்க சின்ன உதடுகளில் அடக்கமாய் வந்து அமர்ந்து கொண்ட தென்றல் போன்ற புன்னகையும் அவளுக்கு அழகாகத்தான் இருந்தது. அவர்கள் ஆர்டர் செய்தது வரவும் பேசிக்கொண்டே உண்டனர். பில் வரவும் அசரா தன் கைப்பையிலிருந்து பணத்தை எடுக்க போக அதை தடுத்த ராம் தான் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து வைத்தான். இவ்வளோ நாள் நீ எனக்காக செஞ்சது எல்லாத்துக்கும் எப்படி நான் நன்றி காட்டுறேனே தெரியல. ஆனால் என்னால எல்லையில்லாத காதலை கொடுக்க முடியும். இப்போ இது என்னோட டைம். இன்னைக்கு என்னோட முதல் மாச சம்பளம் என்று அந்த கவரை எடுத்து அவள் கையில் கொடுத்து, என்னோட அம்மா அப்பா எல்லாமே நீதான். இனிமே இப்படிதான் உன் வருங்கால புருஷன் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் என்றான் சிரிப்போடு. அதை கேட்ட அவளும் கண்கள் கலங்க மகிழ்ச்சியோடு அவனை பார்த்தான். அவன் கையை பிடித்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்றவாறு அவள் பேசி கொண்டிருக்க பின்னால் வந்த யாரோ அவள் தோள் மேல் கை வைக்க அசுரா திரும்பி பார்த்தாள். ஏ விர்ஷாலி, நீ எப்படி இருக்க இங்க என கேட்க, நான் என் பாட்டி வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு வந்தேன்டி, பார்த்து எவ்வளோ நாள், எப்படி இருக்க என மாறி மாறி விசாரித்தாள் விர்ஷாலி. அவளோட பேசிய விர்ஷாலி ராமிடம் திரும்ப, அட ராம் அண்ணா, எப்படி இருக்கீங்க, போலீஸ் ஆகிட்டீங்களாம்னா இந்த லூசு சொல்லிச்சு என்ன சொல்ல. ஆமாம்மாம், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நானும் சூப்பரா இருக்கேன்னா. என்னன்னா உங்களை இவன் நல்லா பார்த்துக்கிறாளா இல்லையா? கண்ணடித்து நக்கலாக விர்ஷாலி கேட்க, என்ன ராஜா மாதிரி பார்த்துக்கிறான் என்றான். அதில் மூவரும் மாறி மாறி சிரித்தனர். விர்ஷாலியும் அசுராவும் குடும்ப நண்பர்கள். இவர்களின் பூட்டன் பூட்டி காலத்திலிருந்தே இவர்கள் இருவரின் குடும்பமும் நல்ல நெருக்கமான நண்பர்கள். இவ்வரவாக தான் விர்ஷாலிக்கும் ராமுக்கும் கூட அறிமுகமாயிற்று. பின்பு விர்ஷாலியும் சற்று நேரம் அவர்களுடன் பேசி அசுராவின் காதுக்குள் குசுகுசுவென்று ஏதோ சொல்லிவிட்டு சென்றாள். அவள் சென்ற பின் ராம் அசுராவிடம், உன்கிட்ட என்ன சொன்னான் என கேட்க, நீ வளர வளர ரொம்ப பெருசாக ராம், உயரத்தை கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னா என்றால் சிரித்து கொண்டே கூற, அதை கேட்டு ராம் முறைத்தான். அதன் பின்னரே, சரி சரி கூல், நம்ம 2 பேர் ஜோடியும் சீத்தையும் ராமனும் மாதிரி அம்சமா இருக்காம்னு சொல்லிட்டு போறாடா என்றால் அவனை பார்த்து கண் சிமிட்டியபடி. அந்த கண் சிமிட்டலில் தொலைந்தவன் போல அவளை மீண்டுமாக ரசிக்க ஆரம்பித்த அந்த அழகான நாட்களும் நிமிடங்களும் இப்போது அவன் மனதில் எண்ணங்களாய் நிழலாடின. இப்படி சந்தோஷமாய் இருந்த தருணங்களை நினைத்து கொண்டே இருந்த ராம் அவளுடனான அந்த கொடிய நிமிடங்களும் நினைவில் வந்து தொலைத்தது. ப்ளீஸ் ராம், இப்படி பண்ணாதா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, ப்ளீஸ் என்னை விட்டுரு, உன்னை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு ராம் என சொல்ல அவள் கண்களில் பயத்தோடு அவனிடம் கெஞ்சும் போது அதை கேட்டு கண் மூடி அவன் பெருமூச்சு ஒன்று இழுக்க அவன் கண்களில் இருந்து கண்ணீர் கீழே சிந்தியது. ஐ எம் சாரி அசுரா, எனக்கு வேற வழி தெரியலம்மா.
யாருக்கும் தெரியாமல் மிக ரகசியமாக பாதுகாத்து வரும் நகரத்திற்கு சற்று வெளியே அமர்ந்திருந்த அந்த விசாரணைக்காக பயன்படுத்தும் கட்டிடத்தின் பால்கனியில் நின்று ராம் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். அவனின் எண்ண அலைகளின் விருஷாலியின் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதே ஓடிக்கொண்டிருந்தது. அதற்குள் அங்கு வந்த உதவி ஆய்வாளர் பெண் ஒருத்தி ராமிடம் வந்து, சார், அவ ட்ரெஸ் மாத்திக்கனா எதுவும் பேசாம அமைதியா இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் ஆவது பண்ணிக்கோன்னு சொன்னா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். வாட், என்கிட்டயா? மீண்டும் அதிர்ச்சியாக அவனை கேட்டான். நான் வந்தது அவளுக்கு எப்படி தெரிஞ்சது என்று சிந்தித்தபடியே சிகரெட்டை காலுக்கு கீழே போட்டு மிதித்தவன் விசாரணை அறையை நோக்கி நடந்தான். தன்னை அனைத்திற்கும் தயார்படுத்திக் கொண்டு உள்ளே செல்ல அத்தனை நேரம் குனிந்திருந்த அவளது வதனங்கள் மெல்லே நிமிர்ந்து அவனை பார்த்தன. ஹாய் ராம், எப்படி இருக்க? அந்த குரல், அதே குரல், ஆளையே மயக்கி ஏதோ ஒரு சொல்ல முடியா உணர்வை வரவழைக்கும் அதே குரல் இன்று விஷாலிடமிருந்து எப்போதோ கேட்ட குரல் அது. ஆனால் அதில் ஏற்ற இறக்கங்களும் அந்த குரலில் சந்தமும் அக்குரலில் இருக்கும் ஒருவித மயக்கும் தன்மையும் அவள் கூறிய ஒற்றை வார்த்தையிலேயே அவனுக்கு புரிந்துவிட்டது. நீ எதுக்காக இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்க? ஐ லவ் ரெட். இதுதான் அவளுடைய பதில். அந்த பதிலை கேட்டு உள்ளுக்குள் கொதித்தாலும் தன்னை அடக்கி கொண்டு, சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் ஆச்சும் பண்ணலாம்ல, அதையும் பண்ணாம இருக்க? ஐ லவ் பிளட். இதை கேட்டு கோபம் அடைந்தவன் அவளிடம் நேரடியாக, விஷாலி, எதுக்கு இப்படி பண்ற? உன் அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? அவங்கள எதுக்காக கொலை பண்ண என்று கேட்டான். அவன் அடுக்கடுக்காய் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்க அதற்கு எந்த பதிலும் கூறாமல் இருந்த விஷாலி அவனை ஒருவித மார்க்கமாக பார்த்து அசட்டு சிரிப்பொன்றை உதிர்த்தாள். ராம் கொஞ்சல் குலைந்து வரும் அசுராவின் அழைப்பை ஞாபகமூட்டுவதாக அமைந்தது விஷாலியின் அழைப்பு. அசுராவின் எண்ணத்தை பின்தள்ளி அவளை கேள்வியாக பார்க்க அவளோ சிரித்துவிட்டு, அசுரா எப்படி இருக்கா ராம்? இந்த கேள்வியை அவளிடமிருந்து அவன் எதிர்பார்க்கவில்லை. சுடு தண்ணீரை மடியில் கொட்டியது போல அதிர்ந்து சட்டென எழுந்தான் ராம். ஹே, கூல் கூல், எதுக்காக பதற? உன்னோட முன்னாள் காதலி ஞாபகம் வந்துடுச்சா என்ன என்றால் நக்கலாக சிரித்தபடி. அவனது அமைதியை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட விஷாலி மெதுவாக எழுந்து கையில் கட்டப்பட்ட விலங்குகளோடு அவன் அருகில் வந்தாள். அவன் காதுகள் அருகில் சென்று, அசுராவை துடிக்க துடிக்க கொடூரமா கொன்னது நீதானே எனக்கு தெரியும். உன்னோட சாவு ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது ராம். உன்னோட மரணத்தை நீ எதிர்பார்த்துக்கிட்டே இரு என்றவள் மெலிதாய் புன்னகைத்தாள். என் அப்பா அம்மாவை ஏன் கொன்னேன்னு கேட்டல்ல, அவங்கள எனக்கு பிடிக்கல, அதனால கொன்னுட்டேன் விஷாலி சர்வசாதாரணமா சொல்லிவிட்டு தன் இருக்கையில் மீண்டும் அமர்ந்து கொண்டாள். அவளாக எந்த உண்மையும் சொல்ல மாட்டாள். அது அவனுக்கும் அரிதும் உரிதுமாய் தெரிந்த விடயம். அசுராவை போல விஷாலியும் இழக்க அவனுக்கு விருப்பமில்லை. ஆகவே நாமே தான் கண்டுபிடிக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் ராம். முதலில் இது அனைத்துமே எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என யோசிக்கும் போது விஷாலி கொலை செய்த அவளின் வீட்டிலிருந்துதான். முதலில் அங்கு ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என எண்ணியபடி தன் காரை எடுத்துக்கொண்டு விஷாலியின் வீட்டிற்கு சென்றான். அமைதியான சூழல். பகல் நேரமாகையால் பறவைகளின் கீச்சிடல் ஒளியும் வீதியின் வாகன நெரிசல் சத்தமும் ஒருவித பய உணர்வை அவனிடமிருந்து நீக்கியிருந்தது. மெதுவாக அந்த வீட்டினுள்ளே நுழைந்தான். போலீசாரினால் கிரைம் சீன் என எழுதப்பட்ட பாலித்தீன் கவர்கள் அந்த வீட்டை சுற்றிலும் காணப்பட்டன. அவற்றை கடந்து சென்றவன் தேவராளன் சத்யபாமா இறந்து கிடந்த இடத்திற்கு சென்று கவனித்தான். இருவரையும் ஒரே நிலையில் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு அருகருகே படுக்க வைத்திருந்தாள். கொலை நடந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அந்த இடத்தோடு பொருத்தி பார்த்து ஏதேனும் ஆதாரம் கிடைக்கிறதா என தேடிக்கொண்டு இருந்தான் ராம். சிவப்பு நிறத்தில் ஏதோ ஒரு திரவம் சிறிய குப்பி ஒன்றுக்குள் இருந்தது. அதன் மேலே கருப்பு நிறத்தில் ஒரு சாவி, மணல் கடிகாரம், சிவப்பு நிற பூச்சி பூசப்பட்ட கற்கள், பயங்கரமா தெரிந்த ஒரு மண்டையோடு, சிறு சிறு ஆணிகள், சுத்தியல் போன்றதோடு உபகரணங்கள், சதுர நிறத்தில் அளவாக வெட்டப்பட்டிருந்த ஒரு கண்ணாடி என பல்வேறுபட்ட பொருட்கள் இன்னமும் அந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்தது. போலீசாரின் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வீட்டிலிருந்து அனைத்து பொருட்களும் ஆதாரங்களாக சேகரிக்கப்படுவது வழக்கம். ஆனால் அங்கிருந்தவர்களுக்கு இதை தொட்டால் தமக்கு ஏதும் ஆபத்து வந்து விடுமோ என அஞ்சி அவள் பூஜைக்கு என்று பயன்படுத்திய பொருட்களை மட்டும் விட்டு சென்றிருந்தனர். அது அவனுக்கும் கூடவே வசதியாய் போற்று. அதில் அவன் தேடிக்கொண்டு இருக்கும் சமயம் லாக்கெட் பொருத்தப்பட்ட ஒரு கழுத்து சங்கிலி கீழே கிடந்தது. அதை எடுத்து பார்த்தான். உள்ளே ஒரு அழகான பெண்ணின் கருப்பு வெள்ளை புகைப்படம். பார்த்ததுமே என்ன ஒரு அழகு என்று தான் எண்ண தோன்றும். அந்த பெண்ணின் கைகளில் ஒரு அழகான கைக்குழந்தை. பெரும்பாலும் அந்த பெண்ணின் குழந்தையாகவே இருக்கவே வாய்ப்பு உண்டு என எண்ணியவன், இந்த செயின் இங்கே எதுக்காக வந்துச்சு? இந்த செயின்ல இருக்கிற பொண்ணுக்கும் இவங்க நடந்த சம்பந்தக்கும் என்ன சம்பந்தம் என்று சிந்தித்தபடியே அந்த லாக்கெட்டை தன்னிடம் பத்திரப்படுத்தி கொண்டவன் அந்த வீட்டை மேலும் அலசி ஆராய்ந்து பார்த்தான். விஷாலியின் அறைக்கு சென்று தேடி சென்ற சமயம் அவன் அலமாரையிலிருந்து ஒரு டைரி கிடைத்தது.
அதில் 3 பெண்களின் புகைப்படம் இருந்தது. மூவரும் மிகவும் மகிழ்ச்சியாக ஒருவர் மேல் ஒருவர் தோள் கை போட்டுக்கொண்டு சிரித்த முகத்தோடு நின்றிருந்தனர். அந்த 3 பெண்களில் விருஷாலியும் ஒருத்தி. விருஷாலியோட அந்த புகைப்படத்தில் நின்றிருந்த மற்ற 2 பெண்கள் அசுராவும் அவள் தோழி அம்மையாவும். ராம், எங்கே இருக்க? அசுரா 11 முறை அழைத்த பிறகே அழைப்பை எடுத்தவன் சிறிது எரிச்சலுடனே, ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்தேன். எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற? அட்டன் பண்ணலன்னா விட வேண்டியதானே? ஃப்ரீ ஆன அப்புறம் நானே கால் பண்ணுவேன்னு தெரியும்ல என படபடவென புரிந்தவனை சிறிது கூட கண்டு கொள்ளாது சில நொடி அமைதியின் பின், நீங்க எங்க இருந்தாலும் உடனே எங்க வீட்டுக்கு வா, உன்னை நான் மீட் பண்ணணும், சீக்கிரம் என் வீட்டுக்கு வா என அசுராவின் அதிர்ந்த வந்த குரலும் பதற்றமான மனநிலையும் அவனுக்கு புரியாமல் இல்லை. அவள் அழுதிருக்கிறாள். குரலில் மாறுபாடு தெரிந்தது. ஆனால் என்ன காரணம் என்றுதான் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. அழைப்பை துண்டித்தவன் புருவம் சுருக்கி சிந்தித்துவிட்டு அவசர அவசரமாக அலுவலிகளை எஸ்ஐயிடம் ஒப்படைத்துவிட்டு தன் காரில் அசுராவின் வீட்டுக்கு சென்றான். அங்கு அவளோ சோஃபாவில் கைகளால் தலையை தாங்கியபடி அமர்ந்திருந்தாள். முன்னே அவளை நோக்கி சென்றவன் மெதுவாக அவள் அருகில் அமர்ந்தான். அவன் வந்த அரவம் தெரிந்ததும் இருந்த நிலையிலிருந்து அவள் மாறவில்லை. அவள் தோள் மேல் கை வைத்த ராம், ஹே அசு, என்னாச்சுமா என்று கேட்டான். அதன் பின்னரே அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அசுரா. அழுது அழுது சிவந்த கண்களுடனும் வீங்கிய முகத்துடனும் அவளை அவன் எதிர்பார்க்கவில்லை. பதறியவன் உடனே அவள் முகத்தை பற்றி கொண்டு, குட்டிமா, ஏண்டா அலறம், என்னாச்சு? அவனது தவிப்பும் அவளுக்கு புரிந்து மீண்டும் அவள் கண்களில் கண்ணீர். அதை துடைத்து விட்டவன், என்னாச்சுன்னு கேட்கிறன்ல என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். அவளும் அவனது கைகளை பற்றி கொண்டு, ராம், ஐ எம் பிரெக்னன்ட் என அனாவசியமான ஒரு குண்டை தூக்கி போட்டு அவன் தலையில் போட்டு அதிர்ந்து விழித்தவன் அவளை பற்றியிருந்த கையை சட்டென்று உருவினான். என்ன சொல்ற? அவனது கேள்விக்கு கண்களில் கண்ணீர் வடிய மருத்துவமனையில் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என உறுதிப்படுத்திய சான்றுகள் எடுத்து காட்டினாள். அதை பார்த்து தலையில் கை வைத்த ராம் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் விழிக்க, என் அம்மா அப்பா கிட்ட நான் என்னடா சொல்றது என்று அவள் கேட்டால. அதை கேட்ட ராம் எழுந்து நின்று, என்னமோ நான் மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன், ஒத்துக்கிற 2 பேரும் தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ ஒரு உயிர் உருவாகிடுச்சு, என்ன பண்ண? எதுவும் இயலாத தன்மையோட அசுரா அவனிடம் கேட்க, அவனோ கோபத்தில் சுவரில் தான் மொத்த பலத்தையும் சேர்த்து ஓங்கி ஒரு குத்து குத்தினான். கோபம் தாழாமல் கத்திய அவன் குறுக்கும் நெடுக்குமாக யோசித்தபடி நடக்க ஆரம்பித்தான். அவன் நடப்பதை பார்த்து அசுரா அவனிடம், ராம், நான் வேணும்னா என் அம்மா அப்பா கிட்ட பேசட்டுமா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ராம் என்று அவன் கையை பற்றி கேட்க, அவள் கைகளிலிருந்து தன் கையை உருவி எடுத்தவன், இல்ல அசுரா, இது வேணாம், இப்போதைக்கு கல்யாணம்லாம் சரிப்பட்டு வராது, இப்போதான் நான் வேலைக்கு வேற சேர்ந்திருக்கேன், இந்த நேரத்துல இல்ல அசுரா, இந்த குழந்தை நமக்கு வேணாம், கலைச்சிடலாம் என்று அவள் தலைமேல் அவனால் தாங்கவே இயலாத ஒரு பேரிடைப்பை இறக்கினான் ராம். இந்த குழந்தை நமக்கு வேணாம் அசுரா. இவ்வாறு அவன் கூற அவள் உடலில் பலத்தை அவள் முழங்காலினால தாங்க முடியாதே போன்று கால்கள் மடிந்து கீழே அப்படியே இருந்தாள். முத்து முத்தாக கண்ணீர் துளிகள் மட்டும் நிலத்தை நனைத்து கொண்டிருந்தன. அத்தனை நேரமும் திரும்பி ஒரு இறுக்கத்துடன் நின்றிருந்த ராம் அவளது இந்த நிலையை கண்டதும் மனமுடைந்து அவனுக்கும் அவள் அருகே அமர்ந்தான். பாப்பா, நான் சொல்றதை கேளுமாம், நமக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் வேண்டாமா? நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா இப்போ வேணாம். இப்போதான் எல்லாமே செட்டில் ஆகிட்டு வருது. இப்போ குழந்தை கல்யாணம்னு கமிட் ஆகிட்டா அப்புறம் நம்ம லைஃப்ல எதையுமே ஒழுங்கா பண்ண முடியாது ஆஷு. அவளின் அமைதி அவனுள் ஒரு நடுக்கத்தை விதைத்து வயிற்றில் புளியை கரைக்க மீண்டும் அவள் கையை பற்றியவன், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா ஆஷு? ஏதாச்சும் பேசுமாம் என்க கண்களில் நிற்காமல் வந்த கண்ணீரை துடைத்தபடி மெதுவாக எழுந்தாள் அசுரா. இது என்னோட குழந்தை ராம், நம்மளோட குழந்தை. ஒரு உயிரை அழிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டமில்லை. என்ன கஷ்டப்பட்டாவது நான் இந்த குழந்தைய பெத்து எடுத்து வளர்க்குவேன். அதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இது உன்னோட குழந்தை தான் அப்படின்ற நினைப்பு உனக்கு இருந்தா நீ லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா எங்களை வந்து பாரு என்று விரக்தியோடு கூறியவள் அங்கிருந்து வெளியேற ஆரம்பிக்க ராம் அதை கேட்டு உறைந்து நின்றான். அவள் பின்னோடு அவளை அழைத்தபடியே சென்ற ராம் அவளிடம், அசு, என்னை மன்னிச்சிடுமா, அது ஏன் குழந்தையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான். அவன் அவ்வாறு கூறியதும் ஆணை அரைத்தாற்போல நின்றவள் அவனை திரும்பி பார்த்தாள். ஏக்கம் தீர்ந்த பார்வை அவளிடம் ஒட்டிக்கொள்ள அவனை நோக்கி வர விரைந்தவள் சாலையை பார்க்காது ஓடி வந்தாள். அதற்குள் அவளை நெருங்கி வந்த கார் ஒன்று அவளை கண்ணிமிக்கும் நேரத்தில் இடித்துவிட அடிபட்டு 4 அடி தூரம் தள்ளி சென்று விழுந்த அசுராவின் உடலில் எந்த சலனமும் இல்லை. அவள் தலையிலிருந்து குருதி பொங்கி சாலையை நிறைத்திருந்தது. இதை பார்த்த ராமின் கருவிழிகள் விரிய தன் கண் முன்னே அசுராவுக்கு நிகழ்ந்த விபத்தை பார்த்து மிரண்டு போனவன் அவனையும் அறியாமல் கண்களில் வழிந்த கண்ணீரோடு விழுந்து கிடந்தவன் அருகே ஓடிச் சென்று அவளை தாங்கிக் கொண்டான்.
கடந்த கால நினைவுகள் ராமின் கண்களை கரிக்க, அதை எண்ணிக்கொண்டே ராம் வேகமாக ஓட்டி வந்த தன்னுடைய காரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நிறுத்தினான். நிறுத்திய வேகத்தில் அதுவோ அந்த மணல் சாலையில் புகையை கிளப்பிக் கொண்டு நின்றது. நிமிர்ந்து தன் முன்னே இருந்த வீட்டை பார்த்தான். காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவனை தடுத்தான் அங்கு எதிர்ப்பட்ட வேலைக்காரன். ஹலோ சார், யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்க ராம், நான் அம்மையா மேடமை பார்க்கணும். அம்மையா மேடம் ஊர்ல இல்லை, அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக சென்னை போயிருக்காங்க என்று அவன் தகவல் தெரிவிக்க இருந்த இடத்திற்கு திரும்பவும் செல்ல வேண்டாமாம் என்னும் எண்ணம் தலையை சூடாக்க நாகரிகமாக அந்த வேலைக்காரனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு செல்ல துவங்கினான். அரை மணி நேரத்தில் அவன் இருந்த இடம் சென்னையில் அம்மையாவின் விருந்தினர் வீடு. பணம் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்பது அவர்களின் ஆடம்பர கட்டப்பட்ட வீட்டை பார்த்ததுமே தெரிந்தது. காரை வெளியிலேயே நிறுத்தியவன் உள்ளே செல்ல அனுமதி கேட்டு வாட்ச்மேனிடம் சென்று நிற்க அவன் அம்மையாவுக்கே அழைப்பு விடுத்து கேட்டான். ராம் தன்னை பார்க்க வந்திருக்கிறான் எனும் செய்தியே அவளுக்கு அதிர்ச்சிதான். அசுரா இறந்தபோது அவனுடன் சண்டையிட்டு சென்ற போதே அவள் அவனை கடைசியாக சந்தித்தது. ஒரு குழப்பத்துடன் அவனை உள்ளே அனுப்புமாறு வாட்ச்மேனுக்கு உத்தரவிட்ட பின் மாடிப்படிகளில் இறங்கி கீழே வந்து அவன் வருகைக்காக காத்திருந்தாள். வாங்க மிஸ்டர் ராம், எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா தான் இருப்பீங்க. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? வேண்டா வெறுப்பாகவே அவள் குரல் வெளியே வந்தது. அதை கேட்டும் தன் வேலை முடிய வேண்டும் என்று வந்த ராம் கைகளை பேண்ட் பாக்கெட்டுக்குள் திணித்தபடி, விருசாலி இஸ் இன் டேஞ்சர். வாட், என்ன சொல்ற என்று அதிர்ந்தவள் அவன் அருகில் வந்து அவன் சட்டை காலரை பிடித்து, அசுரா மாதிரி அவளையும் ஏதாச்சும் பண்ணிட்டியாடா? என்ன பண்ண அவளை என்று கேட்டு அவனை உழுக்க அவனோ அமைதியாக தன் சட்டை காலரிலிருந்து அவள் கையை எடுத்து விட்ட, அம்மையா, அசுராக்கு நடந்தது ஒரு விபத்து. மேலும் மேலும் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா என்ன நடந்துச்சுன்னு கேளு. கிட்டத்தட்ட கெஞ்சும் பாணியில் கேட்டான். அதை உணர்ந்தவள் சற்று யோசித்து விட்டு அவனை அமரச் சொல்ல அவனும் நடந்த விடயங்களை பற்றி அவளிடம் கூறினான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளோட அடுத்த டார்கெட் நீயாதான் இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா விருஷாலியோட வீட்டை செக் பண்ணிட்டு வந்த அப்புறமா விருஷாலி வீட்டில் அவங்க 3 பேரோட ஃபோட்டோவை பார்த்தேன். அதே ஃபோட்டோ தேவரால் சார் கையில் கூட இருந்துச்சு. அதனால தான் உன்னை தேடி வந்தேன். இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும்னு தோணுது என்று அவன் சந்தேகத்தை முடிக்க அவனை கேள்வியாக பார்த்தாள் அம்மையா. இதுக்குத்தான் நிஜமாவே இங்க வந்தியா? சந்தேகமாகவே அவள் கேட்டாள். அவன் அதற்கு பதில் சொல்லும் முன்பே மேல் அறையில் ஏதோ விழுந்து உடையும் சத்தம் கேட்க அம்மையா அவசர அவசரமாக மேலே அவளது பாட்டி அறைக்கு சென்றாள். என்னாயிற்று என்னும் பதற்றத்தில் ராமும் அவர்கள் பின்னாலேயே செல்ல அங்கு அவளது பாட்டி தொலைக்காட்சியில் எதையோ பார்த்து பயந்து கொண்டிருந்தார். அந்த தொலைக்காட்சியில் விருஷாலி அவளது அப்பா அம்மாவை கொன்ற செய்திதான் ஒளிபரப்பாகிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் அம்மையாவின் பாட்டியான பத்மாவதியின் கண்களில் கருவிழிகள் அதிர்ச்சியாக நோக்கி விரிந்திருக்க எழ முடியாமல் படுக்கையில் கிடந்தவரை பயந்து கத்த ஆரம்பித்தார். அவ வந்துட்டா, அவ வந்துட்டா, அவ மறுபடியும் வந்துட்டா, சொன்ன மாதிரியே திரும்ப வந்துட்டா என பத்மாவதியின் குரலில் இருந்த நடுக்கம் எதிரே நின்ற ராமையும் அம்மையாவையும் கூட நடுங்க செய்தது. அவரது பயத்தை பார்த்து அதிர்ச்சியுற்ற இருவரும் அவரை சமாதானப்படுத்த முயற்சித்தனர். பாட்டி பாட்டி, பொறுமையா இருங்க, என்னாச்சு, யார் வந்துட்டா, எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்கன்னு கேள்விகளை அடுக்க அதற்கு பத்மாவின் ஒரே பதில், அவ வந்துட்டா. ஒரு நிர்மூலமான நிசப்தம். எவரின் குரலும் கேட்காத அந்த தனிமை அமைதியில் அம்மையாவின் கையை பிடித்திருந்த பத்மாவதி அவரது பிடியை இன்னமும் இறுக்கி மைத்ரா என்றார். அந்த பெயரை சொல்லக்கூட தைரியம் வேண்டும் என்பதைப் போல அவரது பார்வையும் இறுக்கிய பிடியும் அம்மையாவின் உடலுக்குள் ஏதோ ஒரு உணர்வை புகுத்த அந்த பெயரின் தொனி அந்த அறையெங்கும் பரவி ஒருவித எதிர்மறை உணர்வை தோற்றுவித்தது. மைத்ரா மைத்ரா, அவ வந்துட்டா, எல்லாரையும் வேரோட அழிக்கிறதுக்கு வந்துட்டா. குரலின் நடுக்கம், கண்களில் பயம். இந்த பெயருக்கு மட்டுமே இத்தனை சக்தி என்றால் வரவிருப்பவளின் சக்தியை எண்ணி பார்க்க ராமுக்கோ அம்மையாவுக்கோ எண்ணி பார்க்க தோன்றவில்லை. அந்த பெயரை சொன்னதிலிருந்து அவர்கள் மனதில் ஒரே ஒரு கேள்வி மாத்திரமே ஓடிக்கொண்டிருந்தது. யார் இந்த மைத்ரா? இருவரும் யோசனையோடு ஒருவர் பார்த்து கொள்ள ராமின் செல்போன் அலறியது. ஹலோ என்க அந்த புறத்தில் ஏதோ ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடப்பது போல அதிக சத்தம் வர ராம் கையை வாயின் அருகில் கொண்டு சென்று சத்தம் தெளிவாக கேட்பதற்காக ஹலோ என்று மறுபடியும் கூற அந்த புறமிலிருந்து இன்ஸ்பெக்டர் தேவராஜ் வழியில் கத்தியபடியே கூறினார். சார், அந்த பொண்ணு விருஷாலி எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இங்கேருந்து தப்பிக்க பார்க்குறா சார். ஆல்ரெடி நிறைய போலீஸ் இறந்துட்டாங்க என்று கூற ராம் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அவன் கையில் வைத்திருந்த செல்போன் தானாய் நழுவி கீழே விழுந்தது. விருஷாலி தப்பிவிட்டாள். அவள் வந்து விட்டாள். யாரின் உயிரை எடுக்க இவளையும் இந்த அவதாரம்? யார் இந்த மைத்ரா?
புதர்காட்டுக்கு நடுவே அமைதியாக அமைந்திருந்த அந்த விசாரணைக்கு பயன்படுத்தும் கட்டிடத்தில் போலீசாரின் பாதுகாப்பு புடைசூழ அதே அறையில் சிவப்பு நிற உடையில் அமர்ந்திருந்தாள் விருஷாலி. வெள்ளை நிற ஆடை அணிந்தால் அவள் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறாள் என்று அவளுக்கு சிவப்பு நிற ஆடை ஒன்றினை அணிய கொடுத்திருந்தனர். விருஷாலின் கைகளில் உணவு தட்டை கொடுத்த ஒரு பெண் போலீஸ், இந்தா சாப்பிடு என்றால் அதிகாரமாக. வேண்டா வெறுப்பாய் கொடுத்த உணவினை முறைத்த விருஷாலி அவளை நிமிர்ந்து பார்த்தாள். திமிராக அவளை பார்த்த விருஷாலி தன் கால்களுக்கு மேலே காலை போட்டு அமர்ந்து கொண்டு, மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம் என்றால் அந்த திமிர் பார்வை மாறாமல். சொந்த அம்மா அப்பாவே குத்தி கொலை பண்ணிட்டா உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு? அடுத்தவன் சோற திங்கிறதுக்கு உனக்கு கசக்குதாம்? இதுல மரியாதை உனக்கு ஒரு கேடு என்று விட்டு அவள் விருஷாலியை எரிச்சலாய் பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவளே உற்று பார்த்து கொண்டிருந்த அவள் விருஷாலியின் கண்களுக்கு மறைந்ததும் அவளை பார்த்து நமட்டு சிரிப்பு ஒன்று சிரித்தபடி அந்த உணவை தள்ளிவிட்டு தரையில் அமர்ந்தாள். கைகளை வயிற்றுக்கு நேராக வைத்து இறுக்கி பிடித்து ஒரு கையின் மேல் ஒரு கையை வைத்து எதையோ முணுமுணுக்க ஆரம்பித்தாள். 5 நிமிடத்தின் பின் கண் திறந்து பார்க்க அந்த இடமே சர்வமும் ஒடுங்கி அமைதியாய் மாறியிருந்தது. அவளின் அந்த சிரிப்பை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜுக்கு ஏதோ போல் இருந்தது. மீண்டும் திமிராவே எழுந்து வந்து கதிரையில் அமர்ந்தாள். சற்று நேரத்திற்கும் எதுவுமே நடக்காததால் அனைவரும் தங்கள் தங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க கண்கள் மூடி அமர்ந்த விஷாலி எதையோ எதிர்பார்த்தவள் போல் காத்திருக்க, சட்டென அந்த அறையின் கதவை பெரிய அலறலோடு திறந்து கொண்டு வந்த அந்த பெண் போலீஸ், அவளை அலட்சியப்படுத்திய அந்த பெண் போலீஸ் உடம்பு முழுவதும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. உடலெங்கும் பற்றியையும் எரிய அவள் அலறலில் அந்த இடமே அதிர அங்கிருந்த அனைத்து போலீஸ்காரர்களும் ஈரல் கொலையை நடுங்க ஆரம்பித்தது. முன்னால் அமர்ந்திருந்த தேவராஜ் இதை பார்த்தபடி எச்சில் விழுங்க, உள்ளறையில் நெருப்பு பற்றியிருந்ததால் அங்கிருந்த சிவப்பு விளக்குகள் அணைந்து ஆன் ஆக அந்த இடம் முழுவதும் சிவப்பு நிற விளக்குகள் ஒளிர ஆரம்பித்தது. அப்போதுதான் தேவராஜ் அதை பார்த்தான். அவள் விருஷாலி தன் கைகளினால் கால்களினாலும் சிலந்து சுவரில் ஏறுவது போல எந்த துணையுமின்றி தானாக ஏறி சென்று அந்த சுவரில் இருந்த சிவப்பு நிற விளக்கை உடைத்து எடுத்தாள். அதில் அந்த அறை சற்று நேரம் ஒளி இழக்க அதே உற்று பார்த்து கொண்டிருந்த தேவராஜை நோக்கி கத்தியபடியே அந்த இருபக்க கண்ணாடியை உடைத்து கொண்டு வந்தாள் அவள். அவளது முகமும் மிகவும் கோரமாக இருந்தது. அவளை தள்ளிவிட்ட தேவராஜ் பயந்தபடியே, விருஷாலி வேணாம் விருஷாலி, தப்பு பண்ற, வேணாம் என்க அவனை திரும்பி முறைத்து பார்த்த அவள் அவளை விருஷாலி என அவன் அழைத்தது குறித்து எரிச்சல் அடைந்த முறைப்படியே, மைத்ரா, விருஷாலி இல்லை என்று கூறியவளின் பற்கள் வேம்பயரின் பற்களைப் போல மிகவும் கூரியதாகவும் கொடூரமாக மாறியது. கூறியவள் அந்த இடத்தையே மொத்தமாக கொளுத்தி விட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அதே நேரத்தில் இங்கு அம்மையாவின் வீட்டிலிருந்து அவசர அவசரமாக புறப்பட்ட எத்தனைத்த ராமை தடுத்து நிறுத்திய அம்மையாவின் பாட்டி பத்மாவின் குரல், அவசரப்படாத, அவ உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கா. இந்த வார்த்தை அவனை வெகுவாக யோசிக்க வைத்திருக்கவில்லை. அது அவனுக்கே தெரிந்த விடயம்தான். அடுத்த அவள் ராமை தேடிதான் வருவாள் என்பது அவன் அறிந்த விடயம். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததும் அம்மையாதான். எதுக்காக பாட்டி அவன் ராம தேடி வரணும்? ராம கொல்றதுக்கா? பத்மாவதி கூற எந்த சலனம் என்று ஏற்கனவே அனைத்தும் அறிந்தவன் போல திரும்பி நின்றான். அம்மையா மேலும் அதிர்ந்து இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி, கொல்லவா? எதுக்கு கொல்லணும்? பழி வாங்கறதுக்காக. அவ என்ன கொல்ல வர்றா. இம்முறை பதில் கூறியது ராம்தான். ஒன்னு எதுக்காக பழி வாங்கணும்? பொறுக்க முடியாமல் கேட்டாள் அம்மையா. அசுராவை கொன்னதுக்காக அவ என்ன பழி வாங்க வரா. அந்த நொடி அமைதியை அவர்கள் மூவரையும் ஆட்கொள்ள பத்மாவதியின் குரல் அந்த அமைதியை கலைத்தது. உன் கண்ணுல பொய் இருக்கிறாம் என்க அவரை நிமிர்ந்து பார்த்த ராம் சில நொடிகளுக்கு மேலே அவரின் கண்களை பார்க்க முடியாமல் திரும்பி கொண்டான். இது எதுவுமே புரியாமல் நின்ற அம்மையாதான் பாட்டியிடம், பாட்டி என்னதான் ஆச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்றீங்களா? யார் இந்த மைத்ரா என்று கேட்டாள். அம்மையாவை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்த பத்மாவதி, மைத்ரா 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரி பொண்ணு எனும் போதே பத்மாவதிக்கு மைத்ரா பிறந்து 1 மாதமே ஆனா அவளது கை குழந்தையுடன் அவர்களது வீட்டிற்கு வேலை தேடி வந்தது ஞாபகம் வந்தது. அவளது கடந்த கால வாழ்க்கை அவர்கள் கண்முன் படமாக ஓட செய்த தவறுகளை எண்ணி மீதமாய் இருந்த பத்மாவதியின் உள்ளம் மட்டுமே வேதனையில் கதறி துடித்து கொண்டிருந்தது. ஏனெனில் மைத்ரா கொல்ல வருவது ராமை மட்டுமல்ல, பத்மாவதியும் தான். கை குழந்தையோட அம்மையாவின் வீட்டுக்கு வேலைக்கு வந்தாள் மைத்ரா. அவளை பார்த்ததும் ஏனோ பத்மாவதிக்கு அருவருப்பாக ஏற்பட அவளை அங்கிருந்து விரட்டவே முனைந்தார். அப்போது அங்கு வந்த பத்மாவதியின் குடும்ப நண்பர்களான இளங்கோவும் சுமதிக்கும் மைத்ராவை பார்த்ததுமே பிடித்து போயிற்று. அவளை தாங்கள் வீட்டுக்கு வேலைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவிக்க இளங்கோ சுமதியுடன் வீட்டு வேலைக்கு சென்றாள் மைத்ரா. உன்னோட புருஷன் எங்கம்மாம்? 6 மாச குழந்தைய விட்டுட்டு அவன் எங்க போனான் என்று சுமதி கேட்டதற்கு, என்னோட புருஷன் ஒரு விபத்துல இறந்துட்டாருங்க அம்மா. அவர் போனதுக்கு அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்றது தெரியாம நான் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வந்தேன் என்ற பதிலை
ஆறுதலை அவர்களுக்கு வழங்க அவர்களுக்கும் அவள் மேல் பரிதாபமும் எழுந்தது. பசியென அழும் அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக்கொண்டே அனைத்து வேலைகளையும் செய்வாள் மைத்ரா. இளங்கோவுக்கும் சுமதிக்கும் 40 குழந்தைகள் இல்லை. இருவருக்கும் திருமணமாகி 8 ஆண்டுகள் கடந்தாலும் கூட அவர்களுக்கு இன்னும் பிள்ளை இல்லை என்ற குறை பெரிதாவே இருந்தது. மைத்ராவின் குழந்தை வீட்டில் துணி தொட்டிலில் கிடந்து அழும் போதெல்லாம் அந்த ஏக்கம் அவர்களுடன் பெரும் வேதனையை விதைத்தது. நாட்கள் இப்படியே கடந்து செல்ல மைத்ராவின் இளமையான உடலும் பொங்கும் அழகும் வனப்பும் பார்க்குமே ஆண்களுக்கே சலனத்தை ஏற்படுத்தும். வீட்டையே வளைய வரும் அவளை இளங்கோவும் ரசிக்க ஆரம்பித்தார். அவரது ரசனை அவளிடம் எல்லை மீற ஆரம்பித்தது. கையை பிடிப்பது, தொட்டு அணைப்பது என்று ஆரம்பித்தவை படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பித்தன. இதனை சுமதியிடம் கூறவும் முடியாது. அவள் பட்ட வேதனை மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், வெளியே துப்பவும் முடியாமல் கஷ்டப்படுவதற்கு ஒப்பாயிருந்தது. இதை தவிர்க்க அவள் வீட்டை விட்டு செல்வதே ஒரே வழி என எண்ணிய போது இளங்கோ அவளை மிரட்ட ஆரம்பித்தான். இந்த விஷயத்தை எல்லாம் நீ என் பொண்டாட்டி கிட்ட சொன்னாலோ அல்லது வேற யாருக்கிட்டையாவது சொல்ல முயற்சி பண்ணாலோ உன்னோட குழந்தைய என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று விடயம் குழந்தை வரை சென்று விட்டதால் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து சுமதியிடம் கூறாது தனக்குள்ளேயே புழுங்கி உள்ளுக்குள் செத்து கொண்டிருந்தாள் மைத்ரா. ஒரு நாள் சுமதி வீட்டில் இல்லாத சமயம் இளங்கோவின் அட்டகாசங்கள் எல்லை மீறி உச்சகட்டத்திற்கு சென்றுவிட மைத்ரா இளங்கோவால் கதற கதற கற்பழிக்கப்பட்டாள். திரும்பி வந்ததும் மைத்ராவின் உடலும் முகமும் சோர்வாக இருப்பதை பார்த்து சுமதி பல முறை அவளிடம் விசாரித்தும் அவள் சுமதியிடம் எதுவுமே கூறவில்லை. ஒரு நாள் சுமதி தன் கண்ணுக்கு நேராவே இளங்கோ மைத்ராவிடம் கொஞ்சி பேசுவதை பார்த்து கோபத்தில் மைத்ராவை தன் வாழ்க்கையை அழித்த பாவியாய் நோக்கி அவளை திட்டி தீர்த்து கழுத்தை பிடித்து அவள் குழந்தையோட வெளியே தள்ளினார். முள்ளின் மேல் சேலை பட்டாலும் சேலையின் மேல் முள் விழுந்தாலும் பாதிப்பு என்னவோ சேலைக்குதானே. மைத்ராவும் பாதிக்கப்பட்டாள். செல்லும் போது அவள் பார்த்த பார்வையில் இளங்கோவின் சர்வமும் அடங்கி ஒடுங்கிவிட அதன் பின்னர் சுமார் 1 வருடத்திற்கு மைத்ரா பற்றிய எந்த தகவல்களோ எதுவித தொந்தரவுகளோ அவர்களுக்கு இருக்கவில்லை. 1 வருடத்தின் பின்னர் மீண்டும் கையில் ஒரு 3 மாத கை குழந்தையுடனும் தன் 1.5 வயது ஆண் குழந்தையுடனும் இளங்கோ சுமதியின் வீட்டுக்கு முன்னே வந்து நின்றாள் மைத்ரா. ஏன் இங்கு வந்தாய் என்று சுமதி கேட்ட கேள்வி வெறுப்போடு வந்தது மைத்ராவின் பதில். உன்னோட புருஷன் என்னோட விருப்பமே இல்லாம கதற கதற என்னை கற்பழிச்சதோட விளைவுதான் இந்த குழந்தை. உன்னோட புருஷனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை. சுமதியினால் அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதுவரையும் இளங்கோ அவளிடம் தவறாக நடந்து கொண்டதாகவே நினைத்திருந்தாள். ஆனால் ஒரு கற்பழிப்பு வரை சென்று ஒரு குழந்தை உருவில் வந்து தன் முன் நிற்கும் என்று சுமதி எதிர்பார்த்திருக்கவில்லை. நியாயம் கேட்டு சுமதியின் வீட்டு முன் வந்து நின்ற மைத்ராவை சத்தமென்று உள்ளே அழைத்து சென்றனர் இளங்கோ சுமதி தம்பதியினர். இந்த விடயம் வெளியே திறந்தால் அவர்களது மானம் கௌரவம் மட்டுமல்லாது அவர்கள் இதுவரை காலமும் சம்பாதித்து வைத்த சொத்தின் மைத்ராவுக்கும் அவளின் பிள்ளைக்கும் பகிர்ந்து வைக்க நேரிடுமே என்ற பலவார எண்ணங்கள் அவர்களை கொடூரமாக சிந்திக்க வைத்தது. அவர்கள் செய்ய போகும் காரியத்திற்கு துணைக்கு அழைத்தவர்கள் அவர்களின் மற்றொரு குடும்ப நண்பர்களான தேவராளன், சத்யபாமா. மைத்ராவை நம்ப வைத்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றவர்கள் அவளை மிரட்ட ஆரம்பித்தனர். ஒழுங்கு மரியாதை 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடு, இல்லைன்னா உன்னை இங்கேயே கொண்டு புதைக்க வேண்டியதா போயிடும். முடியாதுன்னு என்னடா பண்ணுவீங்க? உங்க யாரையும் நான் சும்மா விட போறதில்ல. என்னை கொன்னா கூட இதுக்கு பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அவள் மிரட்டலுக்கு பயப்படும் ஆள் போல் அவர்களுக்கு தெரியவில்லை. இப்போ உனக்கு என்னதான் வேணும் என்று அவர்கள் அவள் புறமே கேட்க அவர்கள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவள். எனக்கும் என் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். நீ தான் என்னை கற்பழிச்சுங்கிறத ஒத்துக்கிட்டு என் குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு ப்ரூஃப் கொடுக்கணும். இதுதான் நான் ஆசைப்பட்டது. இது ஒன்று போதுமே. அவர்களின் குடும்பமானம் கப்பலேற வேக வேகமாக யோசித்து ஒரு முடிவை எடுத்தனர். அந்த முடிவு அவர்கள் அனைவரின் வாழ்வின் முடிவை நிர்ணயிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆறு மைத்ரா, உன்கிட்ட கடைசியா கேட்குறேன். ஒழுங்கு மரியாதை 2 குழந்தைங்க கூட்டிக்கிட்டு போயிடு. இது பத்தின எந்த விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது என்க அதை அவள் மறுத்தவள் போல் தலையாட்டினாள். அதற்குள் அங்கு வந்து சேர்ந்த பத்மாவதி, இளங்கோ, சுமதி, தேவராளன், சத்தியமாமா ஆகிய 4வரும் மைத்ராவை சூழ நின்றிருப்பதை பார்த்து, என்ன நடக்குதுங்க? எதுக்காக இந்த பொண்ணை இங்க உட்கார்ந்துருக்கா என்று கேட்க சுமதி அவரை திரும்பி பார்த்துவிட்டு, பெரியம்மா, இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு என்ற சுமதி நடந்தவற்றை அவரிடம் கூறினார். பத்மாவதி சுமதிக்கு தாய் வழி பெரியமாகவும் இருந்ததால் அவரிடம் இந்த விடயங்களை கூற அவர்கள் தயங்கவில்லை. எல்லாம் இந்த மனுஷனால வந்தது. பொண்டாட்டி நான் இருக்கும் போதே ரதியாட்டம் இந்த மவராசி தேடி போனார்ல, இந்த ஆளால என்னால வேதனையை தான் அனுபவிக்க முடியாது, அவமானப்படவும் முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு வழிதான் இருக்கு. எல்லாத்துக்கும் ப்ராப்ளமே இந்த குழந்தை தானே, அது இனிமே இருக்கவே வேண்டாம் என்று கூறியபடி மைத்ராவின் கையில் இருந்த குழந்தையை சுமதி பறித்து கொண்டு ஓட அவள் செய்த செயலில் மிரண்டு போனவள் சுமதியின் பின்னால் ஓடினாள்.
குழந்தைய கொடுத்துரு சுமதி. வேணாம், பிறந்த 2 மாசம் கூட ஆகாத குழந்தை. அதுக்கு வலிக்கும். அது எதுவும் பண்ண வேண்டாம் என பதறிய குரலில் அவள் கூறிக்கொண்டிருக்க, படிக்கட்டுக்கு மேலே அவளது மற்ற ஆண் குழந்தையின் கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டிக் கொண்டிருந்தான் இளங்கோ. மைத்ரா, ஒழுங்கா நாங்க சொல்றதை கேட்டு நாங்க தர்ற பணத்தை வாங்கிட்டு வேற எங்கேயாவது போயிடு. இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. தான் பெற்ற 2 குழந்தைகளின் உயிர்களை பறிக்க 2 தூண்களாய் நின்றிருந்த இருவரும் அவளுக்கு எதிரிகளாய் தெரிய நடுவில் நின்று தவித்தாள் மைத்ரா. வேணாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வீணா நெருப்போட விளையாடுறீங்க. நீங்க நெருப்ப தொட்டா சுடும்னு தெரியாது. தொட்டு பார்க்க நினைக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதை பண்ணாதீங்க. நான் நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தான் கேட்டேன். அவள் விளக்க முற்படும் பிரயோஜனம் இல்லை என்பது போல் அவர்கள் நிற்க, 2 குழந்தைகளையும் காப்பாற்ற வேறு வழி தெரியாமல், சரி நான் ஒத்துக்கிறேன். நானும் குழந்தைகளும் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறோம். எங்களை விட்டுருங்க என்று அவர்களும் அவள் செல்கிறாள் என்பதற்காக அமைதியாக நிற்க, மைத்ராவின் மகன் தன் தாய் அழுவதை பார்த்து தாங்க முடியாமல் முன்னால் இருக்கும் கத்தியை பார்க்காமல் ஓடி வர முயற்சித்தான். கத்திக்கு தெரியுமா சிறுவனும் குமரியும்னு? அந்த சிறுவனின் கழுத்து அது கிழித்துவிட, கிழித்த வேகத்தில் மயங்கி சரிந்தவன் படிக்கட்டுகளில் உருண்டு விழ, தலை கால்கள் என அனைத்து இடங்களிலும் அடிபட்டு இரத்தம் வழிய மூச்சற்ற உடலாய் கீழே விழுந்தான் அந்த சிறுவன். 2 நிமிடங்கள் தான். மைத்ராவின் மொத்த உலகும் இறந்து போய் கீழே கிடப்பதை பார்த்து அசைவற்று நின்றிருந்தாள். கண்களில் கரிவெளிகளில் விரிந்தே இருந்தது. அதிர்ச்சியில் உறைந்ததற்கான அடையாளம் அது. கால்கள் நகர மறுத்தன. மூச்சு கூட வெளியே வர அடம்பிடித்தது. எப்படியோ இது உண்மை இல்லை என்று மனதை திடப்படுத்திக் கொண்டு அசைவற்று கிடந்த தன் மகன் அருகே சென்றாள் மைத்ரா. அவள் அவனை தாங்கும் போது அவள் கைகள் முழுவதும் அவனது பிஞ்சு ரத்தம். அதை பார்த்தவளுக்கு தான் உயிர் வளர்த்த மகன் இறந்துவிட்டான் என்று தெரிய அவள் அழுகை ஒப்பாரியாய் அந்த வீட்டையே அதிர வைத்தது. அடிக்குரலில் சீறி வந்த அழுகையோடு கண்களும் சிவந்து கண்ணீருடன் வழிய தன் மகனை பார்த்து அழுது கொண்டிருந்தாள் மைத்ரா. இதை பார்த்த மற்ற 5வருக்கும் உள்ளூர பதற ஆரம்பித்தது. தங்களது கவனத்தின்மையால் ஒரு சிறுவனின் உயிர் போய்விட்டதே என அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே மைத்ரா கதறி அழ ஆரம்பித்தாள். அழுகையை மெதுவாக நிறுத்தியவள் அவர்கள் அனல் தெரிக்கும் பார்வையோடு முறைத்து கொண்டே, என் பையனை கொன்னுட்டீங்களா? உங்க யாரையும், உங்களை ஒருத்தரை கூட நான் சும்மா விட மாட்டேன். அழிப்பேன், வேரோட அழிப்பேன். என்னை பத்தி தெரியாம என்ன நீங்க சீண்டிட்டீங்க, அனுபவிப்பீங்க என்று கூறி ஒவ்வொருவரையும் பார்த்து அவள் கூற, அதை கேட்டு மிரண்டவர்கள் இவளை உயிரோட வைத்திருப்பது தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதை அறிந்து ஒருவருக்கொருவர் கண்களை காட்டிக்கொண்டனர். அதற்குள் கீழே சமணமிட்டு அமர்ந்த மைத்ரா தனக்குள் ஏதோ முணுமுணுக்க ஆரம்பிக்க, அதையெல்லாம் பொருட்படுத்தாது தங்களுடைய குடும்ப மானத்தை காப்பாற்றுவதற்காக அவளை கொலை செய்ய திட்டமிட்டனர் அந்த 5வரும். தேவராளன் சென்று மண்ணெண்ணெயை போத்தலை எடுத்து வந்து அவள் மேல் மண்ணெண்ணெயை ஊற்ற அவளோ அசையாமல் இருந்தாள். தன் காரியத்திலேயே கண்ணறுப்பது போல் வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே இருந்தாள். சுமதியின் கையில் இருந்த பெண் குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அதை கூட எந்தவித சலனமும் இன்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறாளே, ஒருவேளை பையன் இறந்த துக்கத்துல இப்படி செய்கிறாளோ என அவர்கள் எண்ணியதும் சரிதான். ஆனால் அது எல்லாவற்றையும் விட விபரீதமான விடயம் இது என்பது அவர்கள் அறியவில்லை. மண்ணெண்ணெயை மைத்ராவின் மேல் முழுமையாக ஊற்றப்பட்டதோ, பத்மாவதி தன் கைகளில் நெருப்பு குச்சி ஒன்றை எடுத்து பற்ற வைக்க அந்த சத்தம் கேட்டு கண் விழித்த மைத்ரா சிரித்தாள். கோபமும் வெறியும் துயரும் கலந்த அந்த சிரிப்பு, அதை பார்த்து அவர்களுக்குள் சிறிது நடுக்கம் ஏற்பட்டதும் உண்மைதான். அந்த நடுக்கத்திலும் அவர்கள் அவளை கொல்லவே நின்றிருக்க, மைத்ரா, இன்னும் 25 வருஷம் உங்களால எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. நான் வருவேன், திரும்பி வருவேன். நான் வரும்போது உங்க சாவு என் கையில இருக்கும். மைத்ரா அவங்க குடும்பம் மொத்தத்தையும் வேரோட அழிப்பா. அவள் இறுதியாக சொன்ன வார்த்தைகள் இவைதான். அதற்குள் பத்மாவதி அவள் மேல் நெருப்பை பற்ற வைத்துவிட, அலறல் ஏதுவுமின்றி வடுத்த சிலையாய் கண்களை மூடி சம்மணமிட்டு அமர்ந்தவாறே உடல் முழுவதும் எரிந்து சாம்பலாகி உயிர் நீத்தாள் மைத்ரா. அவள் மூலமாக பிறந்த அந்த பெண் குழந்தை சுமதியின் கைகளில் விடாமல் அழுது கொண்டே இருந்தது. அந்த பெண் குழந்தை வேறு யாரும் இல்லை, ராமின் வாழ்க்கையில் தேவதையாக வந்து முடிந்து போன புத்தமாகிவிட்ட அசுரா. அசுரா மைத்ராவின் குழந்தை. அப்படின்னு அசுரா மைத்ராவோட பொண்ணா? அதிர்ச்சியோட கேட்டாள் அம்மையா. ஆனால் ராம் அமைதியாகவே நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான். முடிச்சுகளுக்குள் விலகாத முடிச்சுகள் எல்லாம் ஒன்று ஒன்றாய் அவிழ்ந்து தீருவது போல் ராமுக்கு தோன்றியது. அசுரா மைத்ரா மற்றும் இளங்கோவின் குழந்தை. இதுதான் அனைத்திற்கும் காரணம். ராம் சட்டென்று ஞாபகம் வந்தவனாய் அம்மையாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றான். அம்மையா பாட்டி பாட்டி என கத்தி கொண்டே இருக்க அவளை அடக்கியவன், அம்மையா, இங்க இருக்கிற எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல மைத்ரா இங்க வந்து விடுவா. அவ வந்துட்டானா அவகிட்ட இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ என்று அவன் அவளிடம் கெஞ்ச, அதுக்காக என் பாட்டியை தனியா விட்டுட்டு வர சொல்றியா? காதலிச்ச பொண்ணு கூட பார்க்காம அவளை கொல்ல துணிஞ்சவன் தானே நீ. உனக்கு எப்படி இந்த பாச நேசம் எல்லாம் புரியும்?
அந்த வார்த்தைக்கு மேல் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. தான் உயிராய் காதலித்தவளை தானே கொன்றுவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறான் என அம்மையா நினைத்திருக்க, அவனோ சற்று முகம் தெளிந்தவனாய் அம்மையாவின் கையை இறுக்கி பிடித்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு செல்லலானான். அவளும் கத்திக்கொண்டே இருக்க அவளை இழுத்து காருக்குள் தள்ளியவன், அம்மையா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ இங்க இருந்தாதான் உங்க பாட்டி உயிருக்கே ஆபத்து. அவ விருஷாலி உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப். அவளோட சாபத்தின்படி அவங்களோட வாரிசுகளை வச்சுதான் அவங்கள கொன்னவங்கள பழி வாங்குவா. நீ இங்க இருந்தா உன்னால உன் பாட்டி உயிர் போகும் என்றதும் தான் அவள் அமைதியானாள். ராமின் காரும் அதற்கு மேலான அம்மையாவின் கத்தல் இன்றி தனது பயணத்தை தொடர்ந்தது. ராம் எப்போதும் ஒரு யோசனையுடைய இருந்தான். அவனின் அந்த யோசனைக்கு காரணம் என்ன என சிந்தித்தவள் பல நாட்களாகவே அவனிடம் கேட்க வேண்டும் என நினைத்திருந்த கேள்வியை அவனிடம் கேட்டாள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை இப்போ நான் கேட்கலாமா? கேளு. ஒருவித இறுக்கத்தினுடைய வந்தது அவனது குரல். என்னன்னா, அது வந்து, நீ அசுராவை எந்த அளவுக்கு லவ் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவளோட கருவை கலைச்சா அவ இறந்துடுவான்னு தெரிஞ்சும் எதுக்காக ராம் ஆப்ரேஷன் பண்ண நீ ஒத்துக்கிட்ட? ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அதை பண்ணது கூட நீதான். இதெல்லாம் போலீஸ்ல சொல்ல வேண்டாம்னு அசுரா கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் உன் பேரை போலீஸ்ல சொல்லல. அவளை அவ்வளோ காதலிச்சுட்டு எதுக்காக அவளை கொல்ல கூட துணிஞ்ச? இந்த கேள்வி அவன் எதிர்பார்த்ததுதான். அசுராவின் பெயரை ஒவ்வொரு முறை கேட்கும்போது அவன் கண்களில் தானாய் கண்ணீர் வழிய ஆரம்பித்து விடும். அசுரா அவன் தேவதை. அவன் தேவதையை அவனே எப்படி கொள்வான்? அந்த நாளில் அவள் பட்ட வேதனைகளை எண்ணி இன்னமும் அவன் மனம் அனல் விட்டு புழுவாய் துடித்து கொண்டுதான் இருந்தது. அன்று என்ன நடந்தது என்று கேட்க, அசுராவுக்கு விபத்து நிகழ்ந்ததும் அவளை மருத்துவமனையில் சேர்த்தான் ராம். மனம் முழுவதும் வேதனை, கண்கள் முழுவதும் கண்ணீர். அவள் காதலியை அவன் அப்படி ஒரு நிலையில் பார்ப்பான் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. மௌனமாய் அழுது வடிந்த முகத்தோடு இறுக்கமாய் வெளியே ராம் அமர்ந்திருக்க, சற்று நேரத்தில் அசுராவின் அப்பா அம்மாவான இளங்கோவும் சுமதியும் செய்தி கிடைத்து மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். ராமை கேள்வியாய் பார்த்தவர்கள் வெளியே பதற்றத்துடன் காத்திருக்க, வைத்தியர் வெளியே வந்தார். டோன்ட் வெரி, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. தலையில லைட்டா அடிபட்டிருக்கு. ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருவாங்க என்று கூற, இளங்கோவுக்கும் சுமதிக்கும் முகத்தில் எந்த விதமான உணர்வுகளும் எழவில்லை. சோகமோ பாசமோ நிம்மதியோ சந்தோஷமோ என எந்தவித உணர்வுகளும் அவர்கள் முகத்தில் ஈயாடவில்லை. அண்ட் அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் கூட எந்த ஆபத்தும் இல்லை. 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஆனா அவங்க கிட்டத்தட்ட அபாஷன் ஆகுற நிலைமைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காங்க. இன்னும் 4 மாசத்துக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஏன்னா இனிமே அபாஷன் பண்ணனா அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும் என்று ஒரு குண்டை தூக்கி போட தலையில் கை வைத்து அமைந்திருந்த ராம் எழுந்து வந்து நிம்மதியான பார்வையுடன் அந்த கண்ணாடி கதையின் வழியே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த அசுராவை பார்த்தான். அதற்குள், டே யாரா நீ என்று கேட்டு இளங்கோ சண்டையிட, ராமம் அமைதியாக அவர்களுக்கு நடந்ததை விளக்க முற்பட்டான். ஏதோ ஒரு வேகத்துல தெரியாம தப்பு பண்ணிட்டோம். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அங்கிள் என்று அவன் கூறியும் இளங்கோ உணர்ச்சி வேகத்தில் அவனிடம் சண்டையிட, சுமதி அமைதியாகவே நின்று இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. உன்னோட குழந்தை என் மகள் வயித்துல வளருதா? நான் எக்காலமும் ஒத்துக்க மாட்டேன். அந்த குழந்தை எங்க குடும்பத்துக்கு தேவையும் இல்லை. முதல் வேலையா அந்த குழந்தையை அழிக்க போறேன் என்று ஆவேசத்துடன் கத்தினார் இளங்கோ. அதற்குள் சுமந்தி வந்து இளங்கோவை அமைதியாக்கி அவனிடம் இருந்து பிரித்து அழைத்து சென்றார். ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்க அவர்களின் பின்னாலேயே ராம் சென்றான். ராம் அவர்கள் பின்னால் வந்தது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தனிமையில் பேசியதை மறைந்திருந்து கேட்ட ராமுக்கு கை கால்கள் அனைத்தும் உறைந்து உடலில் செயல்பாடு நின்றுவிடும் போல உணர்வை கொடுத்தது. நாம் அசுராவை கொல்லம் போட்ட திட்டம் எல்லாம் வீணாயிடுச்சு. இந்த ராம் நடுவுல வந்து காப்பாத்திட்டான். இனிமேலும் தாமதிக்க கூடாது. அசுரா உயிரோடு இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான் என்று சுமதி கூற, அதை ஆமோதிப்பது போல் கேட்டுக்கொண்டிருந்தான் இளங்கோ. ப்ளீஸ் ராம், இப்படி பண்ணாத. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ப்ளீஸ் என்னை விட்டுரு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை விட்டுரு ராம். அவன் கண்களை பயத்தோடு அவன் கெஞ்சும் போது அதை கேட்டு கண் மூடி அவன் பெருமூச்சு ஒன்று இழுக்க அவன் கண்களில் இருந்து கண்ணீர் கீழே சிந்தியது. ஐ எம் சாரி அசுரா, எனக்கு வேற வழி தெரியலம்மா என்றவாறு அவளுக்கு அந்த அபாசம் செய்வதற்காக அவன் எடுத்து வந்த ஊசியை போட்டான். சற்று நேரத்திலே அசுரா மயக்க நிலைக்கு சென்றாள். அவள் கண் விழித்து பார்க்கும்போது அடி வயிற்றில் உயிர் போவது போல ஒரு வலி. எழக்கூட முடியாமல் அவள் கத்திக்கொண்டிருந்த சமயம் அவள் அருகில் கண்மூடி அமர்ந்திருந்த ராம் அவள் முனங்கள் கேட்டு எழுந்து பார்த்தான். ராம், என்னால முடியல, என்னை வாஷ்ரூம் கூட்டிட்டு போ என்று அவள் கெஞ்ச, கண்ணீரோடு அவளை மெதுவாக எழுப்பி அழைத்து கொண்டு செல்ல அவள் படுத்திருந்த படுக்கை முழுவதும் ரத்தம். அவள் படும் வேதனையும் இந்த நிலையையும் பார்க்கும் போதே அவனுக்கு உள்ளுக்குள் மனம் கதறி துடித்தது. தான் இதற்கு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டாமோ என்று அப்போதுதான் அவனுக்கு தோன்றியது. அவளை அவசர அவசரமாக கழிவறைக்கு அழைத்து சென்று ஒரு தாயை நின்று அத்தனையும் செய்தான். ஆனால் அவள் தாய் என்று சொல்லிக் கொண்டவளோ வெளியே அவளின் குழந்தை அழிவதற்கு காத்து கொண்டிருந்தாள். கழிவறையில் அவள் வயிற்றில் வளர்ந்த ராமின் குழந்தை அழிந்து இரத்தமாய் வழிந்து தண்ணீரோட தண்ணீராய் கலந்தது. 1000 ஊசிகளால் குத்தும் வழியில்
வழியில் அசுரா கதறும் ஒவ்வொரு நிமிடமும் இங்கு ராமும் மனதிற்குள் கதறிக் கொண்டிருந்தான். சரியாகிடுமா, சரியாயிடும். அவன் ஆறுதல் கூறி அவனை பிடித்து கொண்டே இருக்க, அசுரா வழியில் வேதனையும் கலந்த ஒரு பார்வையோடு ராமை பார்த்து, எதுக்காக ராம் இப்படி பண்ண? ஏன் நாம குழந்தை அழிச்ச? வலி நிறைந்த கேள்வி. அவன் எப்படி கூறுவான்? அவள் உயிரை நினைக்கும் தாயும் தந்தையும் தான் அவளது குழந்தையை கலைக்கக்கூடியது என்று எப்படி சொல்வான்? அப்படி கலைக்க விட்டால் அசுராவையும் கொன்று விடுவோம் என்று மிரட்டியதை கல் மனதோடு அசுராவை அப்போது காப்பாற்ற வேண்டும் என்று அவன் எடுத்த முடிவை ஆமோதித்து அவளை வீட்டுக்கு அழைத்து வந்த அவனது கையாலேயே அவளுக்கு அந்த மருந்தை செலுத்தும்படி ஆகிவிட்டதே என்று அவன் படும் துயரத்தை எல்லாம் எப்படி கூறுவான் அவன் அவளிடம்? இதற்கெல்லாம் மூல காரணம் அசுராவின் வயிற்றில் வளர்ந்த ராமின் குழந்தைதானே. அது அழிவை நேரடியாக பார்த்த பின்னர் இளங்கவும் சுமதியும் நிம்மதி பெருமூச்செறிந்தனர். அவளால் இயலால் மயங்கும் நிலைக்கு சென்றவளை கைத்தாங்களால் அழைத்து வந்து படுக்கையில் கிடத்தியதை பார்த்த ராம் சுமதியிடம், என்னெல்லாம் முடிஞ்சதா? உணர்ச்சி துடைத்த இறுக்கிய குரலில் ராமிடமிருந்து, இனிமே உனக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமேலும் இவ உயிரோட இருக்கணும்னு நீ நினைச்சின்னா உன் நிழல் கூட இவன் மேல படக்கூடாது, புரியுதா என்ற சுமதி மிரட்டும் முகமாக. அதை கேட்ட ராமும் அசுராவின் தலையை தடவியபடி என்றான். அப்படி இவனுக்கும் மனம் வரும் அவளை விட்டு செல்ல. வாடிய கொடியாய் படுக்கையில் கிடக்கும் இந்த பூவை யாரேனும் மிதித்து செல்ல அவன் எப்படி அனுமதிப்பான்? ஆனால் அவள் உயிர் முக்கியம். எழுந்தான். அவன் அங்கிருந்து செல்ல போன சமயம் அசுராவுக்கு திடீரென கைகளும் கால்களும் இழுக்க ஆரம்பித்தது. கருவுற்ற அவளுக்கு கருகலைக்க கொடுத்த மருந்து சரியாக வேலை செய்யவில்லை. அது ஒத்து வராமல் அவளுக்கு வலிப்பு வர பதறி துடித்தான் ராம். மீண்டும் அவளை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய நிலை. ஆனால் அங்கு சேர்த்த பின்னர் அவளுக்கு வலிப்பு அதிகமாகி அவளது உயிரையே பறித்துவிடும் என்று ராம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவள் இறந்து விட்டாள் என்ற செய்தி அனைவருக்கும் பேரடியாய் வந்து இறங்க, அதை தாங்க இயலாமல் விடயமறிந்து தன் தோழியை கொன்ற ராமிடம் சண்டை போட்டனர் விருஷாலியும் அமையாவும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க நின்ற அமையாவையும் விர்ஷாலையும் தடுத்து நிறுத்தியது அசுராவின் இறுதி கடிதம்தான். என்ன நடந்தாலும் அதற்கு ராம் பொறுப்பு இல்லை எனவும் அவனுக்கு எதுவும் தெரியாது எனவும் அசுரா எழுதி வைத்த கடிதம். இறுதி கிரிகைகள் நடந்த கூட அவளது உடல் தேவையில்லை என்று கூறிவிட்டனர் அவளது தாய் தந்தினர். அவள் அவர்களின் உண்மையான மகளாக இருந்தால் அல்லவா கொல்லி வைக்க மனம் துடிக்கும். அவளது உடலை மருத்துவக் கல்லூரிக்கே தானமாக கொடுத்து விட்டனர் அசுராவின் தாய் தந்தை என்னும் பெயரில் இருந்த இளங்கோவும் சுமதியும். இதை அவன் அமையாவிடம் கூறி முடிக்கும் போது அவளுக்கு அதிர்ச்சி மட்டுமல்ல, கூடவே ராமை பார்க்க பாவமாகவும் இருந்தது. அவனும் அசுராவுக்காக எத்தனை வழிகளை அனுபவித்திருக்கிறான் என்று அவள் நினைத்து வருந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் நேரமும் ஆக வானமும் இருட்டு கொண்டே வந்தது. சாயங்கால நேரம் 6 மணியை தொடவிருந்த சமயம் லேசாக மழையும் தூர ஆரம்பிக்க முன்னிருந்த சாலை இருட்டாக தெரிந்தது. ராமும் அதை பற்றி கவலை என்று ஹெட்லைட்டை ஆன் செய்து வண்டி ஓட்டி கொண்டிருக்க திடீரென ஒரு பிம்பம் காருக்கு குறுக்கே வந்து நிற்க பயந்து போய் காரை திருப்பினான். அது விருஷாலியின் உருவம். அவள் வந்துவிட்டாள், மைத்ரா வந்துவிட்டாள் என ராமின் உள்ளுணர்வு எச்சரிக்க காரை நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். ராம், என்னாச்சு? அவள் வந்துட்டா. அந்த ஒற்றை வார்த்தையில் அவன் சர்வமும் முடங்கி அவளை பார்த்துவிட்டு காரை விட்டு கீழே இறங்கினான். அவளை காணவில்லை. ஆனால் அவனின் தலையில் பலமான ஒரு அடி விழ இரும்பு தலையில் பலமாக இறங்கியதில் கண்கள் சுழல திரும்பி பார்த்தான் ராம். அங்கே வில்லத்தனமான சிரிப்போடு அம்மையா நின்றிருந்தாள். அம்மையா, நீயா என்ற சந்தேகத்துடன் அவன் கண்கள் மயக்க நிலைக்கு செல்ல தயாராக சாலையில் விழுந்தான். கண்களின் ஓரமாய் யாரோ தூரத்தில் நடந்து வருவது தெரிந்தது. அவள்தான் மைத்ரா. விருஷாலியின் உருவத்தில் அவனை நோக்கி வந்தாள். ராம் மெதுவாக கண் திறந்து பார்த்தான். இருண்ட குகை போன்று இருந்தது அந்த இடம். ராமின் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் ஒரு கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். உதவிக்கு அழைத்தால் கூட கேட்குமா எனும் அளவு சந்தேகத்தோடு காய்ந்து போயிருந்த உதரங்களை ஈரமாக்கி கொண்டு, ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா என்று கேட்டான். அவனது குரல் அவனுக்கே எதிரொலியாய் கேட்டதை தவிர்த்து பிறதொரு சத்தமின்றி நிசப்தமாய் இருந்தது அந்த இடம். மீண்டும் ஒரு தடவை அழைத்து பார்க்கலாம் என எண்ணி அவன் முற்பட்ட வேளை, நீ எவ்வளோ கத்தினாலும் இங்க யாருக்கும் கேட்காது ராம் கூறியபடியே முன்னால் வந்து நின்றாள் அம்மையா. அவளை பார்த்தது ராமுக்கு நடந்த நினைவுக்கு வர, ஹே அம்மையா, நீ எதுக்கு இப்படி பண்ண? என்ன எதுக்காக கடத்தி என்று அவன் கேட்க வரும்போதே காலடி சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தது. ராம் ஆள் பின்னால் திரும்பி பார்க்க முடியவில்லை. அவன் திரும்ப முயற்சிக்கும் மேலே அவளே முன்னால் வந்து நின்றாள். அவ என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா ராம். நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு பிடிக்காட்டி கூட அவ செஞ்சுதான் ஆகணும் என்றபடி சிவப்பு நிற உடையோடு கழுத்தில் சிவப்பு நிற சங்கிலி, நீண்ட காதணிகள், சிவப்பு நிற அடர்ந்த உதட்டு சாயம் என ஆளே மாறிப்போய் முன்னால் நின்றாள் அவள் விருஷாலி.
அவனையும் அறியாமல் அவள் கூற, அதை கேட்டவள் அவனை முறைத்து கொண்டே மைத்ரா என்றாள். அவனும் அவள் என்ன சொல்லப் போகிறாள் என ஆவலோடு அவளையே பார்த்து கொண்டிருக்க, அவளும் தன் நகங்களை சுரண்டியபடி, எனக்கு வேண்டிய ஒண்ணு உன்கிட்ட இருக்குறாம். அதை கொடுத்துட்டேன்னா நான் சந்தோஷமா உன்னை கொலை பண்ணிட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் என்றாள் சர்வசாதாரணமாக. என்ன அது? அதை தெரிந்திருக்கும் அவன் கேட்ட விதம் அவளுக்கு புன்னகை மூட்டியது. சிரித்தபடியே அசுரா என்றாள். அதை கேட்ட அம்மையா அதிர்ந்தாள். என்றால் ராம் அமைதியாக நின்றான். என்ன சொல்ற மைத்ரா? அசுரா உயிரோட இருக்காளா என்று கேட்க, அதற்கு பதில் கூறாமல் அம்மையாவே மைத்ரா முறைக்க, அவளது ஒரு பார்வையில் அடங்கினாள் அவள். அசுரா எங்க இருக்கான்னு சொல்லிடுறாம் என்க பற்களை கடித்தறாம். அசுரா இறந்துட்டா, அவளை பார்க்கணும்னா நீ அவ கல்லறைக்கு தான் போகணும் என்றான் திமிராக. அதற்கும் மைத்ரா சிரித்தபடியே, அங்க எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும் ராம். அசுரா உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால மறைக்காம உண்மையை சொல்லிடு என்று மறுபடியும் கேட்க, ராம் தன் கண்களை மூடி கத்தினான். இல்ல இல்ல இல்ல, அசுரா உயிரோட இல்ல. அதற்கு மைத்ரா அவன் அருகில் வந்து அவன் நெற்றிய வருடியபடி, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம், ஆனா என்கிட்ட அவன் நான் பெத்த பொண்ணு என்றாள். அதை கேட்டு ஏளனமாக சிரித்தராம். அவன் நீ பொத்த பொண்ணதானே, அப்படின்னா அவளை நீயே தேடிக்கோ என்றான். மைத்ராவின் கோபம் தலைக்கேற அவனை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பித்தாள். அவளின் ஒவ்வொரு அடியும் இடி இறங்கியது போல் ராமை தாக்கியது. அவன் வயிற்றில் அவள் தன் கைகளை முறுக்கி ஒரு குத்த வாயில் ரத்தம் சிந்தியது. அசுரா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது என்றான். அப்போதும் அதையும் அவள் நம்பாமல் அவனை தாக்க ஆரம்பித்தாள். எனக்கு அசுரா வேணும் என்றாள் கரார் குரலில். அதற்கு அவனோ நெஞ்சில் கை வைத்து அழுத்தி சற்று இருமி ஆசுவாசமாகி பின் அவளை பார்த்து, இங்க பாரு மைத்ரா, எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீ என்ன அசுராவை கொன்னதுக்கு பழி வாங்க வரலன்னு தெரியும். உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் என்றான். அதை கேட்டு அவளுக்கு இன்னமும் கோபம் ஏற அவன் சட்டை கலரை பிடித்து, ஏய் என்னடா தெரியும், என்ன தெரியும் உனக்கு என்று கேட்டாள். நீ எவ்வளோ பெரிய சூனியக்காரின்னு தெரியும். எத்தனை பேரோட உயிரை பறிச்சிருக்கன்னு தெரியும். இப்போ கூட 25 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்காக வந்திருக்கணும் தெரியும். அசுராவை ஏன் தேடுறனும் தெரியும் என்க அவனது அத்தனை தெரியுங்கள மைத்ராவின் அடியே ஆட்டம் கண்டு நின்றது. இத்தனை நாளாய் அவள் மறைத்து வந்த விடயங்கள் இவனுக்கு எப்படி தெரியும்? குழப்பம். அவள் தலையை வெடிக்க வைக்க அதிர்ச்சியும் கோபமாய் அவனை நோக்கியவள், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? யாரா நீ, யார் நீ என்று கேட்டு ராமை உழுக்க ஆரம்பித்தாள். அவளது உழுக்களில் சிரித்தவன் வாய்க்குள் எச்சில் வழியே வந்த இரத்தத்தை கீழே உமிழ்ந்து விட்டு அவளை பார்த்து, உன் புள்ள என்றான். இடியும் மின்னலும் ஒன்று சேர்ந்து அவளை தாக்கியது போல் அதிர்ந்தாள் மைத்ரா. அவனது சட்டைக்காலரை விட்டவள் அவனையே கருவிழி வெளியே பார்த்து நின்றிருந்தாள். ராம் மைத்ராவின் மகனா என்று. புள்ள பேரு சீனு. அவன் என் பையன் எப்பவோ செத்து போயிட்டான். இப்போ என்ன திடீர்னு வந்து நீ என் புள்ளன்னு சொன்னா என்ன பைத்தியம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதற்குள் அந்த அதிர்ச்சியெல்லாம் தாங்காதாமையா, அட பாவி, நீயும் மைத்ரோட பையன்னா? அப்படா அசூரா, உன்னோட சொந்த தங்கச்சியவா நீ காதலிச்ச? அவளையும் அச்சி நினைக்கவே அருவருப்பா இருக்கு என்று அவள் முகம் சுளித்து கொள்ள அதற்கும் சிரித்தராம். நான் தான் மைத்ரோட பையன்னு சொன்னேன், அசுரா மைத்ரோட பொண்ணுன்னு சொன்னேன்னா? டவுட்டா இருந்தா அவகிட்டே கேட்டுப்பாரு. என்ன மைத்ரா, அசுரா உன்னோட பொண்ணா என்று கேட்டான் திமிராக. மைத்ரா ஒரு அடியாக பின்னே சென்றாள். இப்போ நான் உன் பையனை நிரூபிக்கணும் அதானே? சரி, நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல மைத்ரான ஒரு ரொம்ப கொடுமைக்கான சூனியக்காரி ஒருத்தி இருந்தா. அவளால பல பேர் தங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க, பல பேர் செத்தும் போயிருக்காங்க எனும்போது ராம் மைத்ராவை பார்த்து முறைத்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மைத்ராவோட புருஷன் அவன் வயிற்றுல ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். சரி, இனிமேலாச்சு ஒழுங்கா இருக்கலாம்னு அவளும் ஒரு வேலையை தேடிக்கிட்டா. அந்த வேலையில கூட அவளை ஒருத்தன் அப்யூஸ் பண்ண அந்த வீட்டை விட்டும் சொந்த ஊருக்கும் வந்துட்டா. சொந்த ஊர்ல ஒரு பையன் அவளை மதிக்கல. எல்லோரும் சேர்ந்து அவங்க அங்க இருந்தா இந்த ஊருக்கே ஆபத்துன்னு சொல்லி ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அவன் கூற மைத்ராவுக்கு பல வருடங்கள் முன் நடந்தவையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. ஊரை விட்டு தள்ளி வச்ச கோபத்துல நடையிலேயே அவளோட ஒரு வயசு பையன் சீனு கூட வேற ஒரு காடுன்னு சுத்தினான். அவளுக்கு கோபம் இன்னும் அதிகம் ஆச்சு. தன்னை ஊரை விட்டு ஒதுக்குனவங்களெல்லாம் கொல்லணும்னு நினைச்சா. தான் விட்டு விலகின சூனியத்தை மறுபடியும் கையில் எடுத்தா. குழந்தைங்கள பெரியவங்கன்னு ஈவு இறக்கமே பார்க்காம அத்தனை பேரையும் கொலை பண்ணா. உண்மைதான் என்பது போல் மைத்ரா பார்த்து நின்ற பார்வை சுட்டெருக்கும் சூரியனை விட பல மடங்கு அனலை கக்கியது. அந்த கொலைகள் எல்லாம் அவ சும்மா பண்ணல, சாத்தானுக்கு அர்ப்பணம் பண்ணா. அந்த ஊரோட மரண ஓலம் அவளோட காதுக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சு. அப்படி அவ கொலை பண்ணுனா அத்தனை உயிர்களையும் ஏத்துக்கிட்ட சாத்தான் அவளுக்கு அவன் தேர்ந்தெடுத்த குழந்தைய கொடுத்தான். அந்த குழந்தை அபூர்வமான நட்சத்திரம் ஒண்ணு பூமியில வந்து விழற அந்த நேரத்துல ஏற்பட்ட சந்திர கிரகத்துல பிறந்த குழந்தை. அந்த குழந்தையால் மட்டும்தான் சாத்தான் இந்த பூமிக்கு வர முடியும். அந்த குழந்தையோட உண்மையான அம்மா அப்பாவோ மைத்ராவோட கொலைவெறி ஆட்டத்துல பழி வாங்கிட்டாங்க. அந்த குழந்தை பிறந்த 4 நாள் கூட ஆகல நிலைமையில அவ தோல் பகுதியில ஒரு அடையாளம் உருவாச்சு.
முற்றிலும் உண்மை. அவள் சாத்தானுக்கு உயிர்களை அர்ப்பணித்ததும் உண்மை. சாத்தான் ஒரு குழந்தையை கொடுத்ததும் உண்மை. சாத்தானோட கட்டளை என்னன்னா, இந்த குழந்தை வளர்ந்து 25 வருஷத்துக்கு அப்புறமா இவள வச்சுதான் பூஜை பண்ணி இவள கொன்னு இவ ரத்தத்தை சாத்தானுக்கு படைக்கணும். அப்பதான் சாத்தான் வெளியே வருவான். அப்படி சாத்தான் வெளியே வர தேர்ந்தெடுக்க குழந்தை தான் அசுரா. ஆனா இதை செய்ய மைத்ரா உயிரோட இருக்க மாட்டாங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவளோட விதி 38 வயது வரைக்கும் தான் எழுதப்பட்டிருந்துச்சு. அதனால ஒரு திட்டம் போட்டா. மைத்ரா சட்டென நிமிர்ந்து பார்த்தாள். தன் சுயநலத்துக்காக அவள் போட்ட திட்டம் இது. பொதுவாக சூனியக்காரங்களை யாராவது கொடூரமா கொன்னா அவங்க திரும்பி வர சமயத்துல அவங்களோட சக்திகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால தான் பையன் சீனுவையும் அந்த குழந்தை அசுராவையும் தூக்கிக்கிட்டு தான் முன்னாடி வேலை பார்த்த இடத்துக்கு போனான். அங்க அவங்க ஒவ்வொருத்தரையும் கோபப்படுத்தி தன்னை கொலை பண்ண தூண்டுனான். சிம்பிளா சொல்ல போனா சூசைட். ஆனா அங்க மைத்ராவை எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அவன் பையன் சீனு தன் கண் முன்னாடி இருந்தது. அந்த கோபமும் வெறியும் அவளுக்குள் உருவாக அசுராவோட வயித்துல வளர்ற குழந்தை இவங்களை அழிக்கும்னு, அதுக்கு முன்னாடி அசுராவை கொன்னா அவங்களே அவங்க சாவை தேடிக்கிறதுக்கு சமம்னு ஒரு சாபம் போட்டுட்டு அவன் நினைச்சதை நடத்தி இறந்து போனான். மைத்ரா கேள்வியோடு ராமை பார்த்தான். அம்மையாவுக்கும் அதே ஆவல். ஆனா மைத்ரா, நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நீ செத்த அப்புறம் அந்த பையன் சீனு உயிரோட வந்தது. அந்த கத்தி ரொம்ப ஆழமா அவன் கழுத்துல கிழிச்சிட்டல. சின்ன பையன் இருந்தாலும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தினாங்க விருஷாலியோட அம்மா அப்பா. அந்த பையன் உயிரோட தான் இருந்தான். அவனுக்கு அவங்க அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் அம்மா அப்பா இவ்வளோ கொடூரமா இருப்பாங்கன்னு அவன் நினைக்கல. ஒரு அனாத ஆசிரமத்துல அந்த பையனை அவங்க சேர்த்து விட்டுட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. அந்த ஆசிரமத்துல அந்த பையன் சீனுவுக்கு வச்ச பேர் தான் ராம். ஆமா, நான் உன்னோட பையன். நம்பிக்கை இல்லைன்னா என் கழுத்தை பாரு. அவன் கழுத்தில் கத்தி வெட்டியதற்கான அடையாளம் ஒரு தழும்பு. கூடவே அவன் நெஞ்சும் கழுத்தும் சேருமிடத்தில் இருந்த சிறு வயதில் இருந்த மச்சம். இவன் மைத்ராவின் மகன் சீனுதான் என்று ராம் உறுதி செய்தது. ராம் தான் மைத்ராவின் மகன் என்று கூறிய அதிர்ச்சியில் மைத்ரா அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து நிற்க ராம் மீதி கதையும் தொடர்ந்தான். 2 வயசுல அனாதை பையனா ஆசிரமத்துல வளர்ந்த அந்த பையனுக்கு அவங்க அம்மா செத்து போனதா அவ்வளோ தாக்கமா இருந்துச்சு. அவங்க அம்மாவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்திருந்த அந்த பையனுக்கு முழு விவரம் மட்டும் தெரியாம ஆள் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. அவன் வாழ்ந்து போலீஸ் ஆனதே அவங்க அம்மாவை பத்தி கண்டுபிடிச்சான். ஒவ்வொரு நூலா பிடிச்சு கண்டுபிடிச்சான். அப்பதான் அவன் அவனோட வாழ்க்கைய மாத்தின தேவதைய கண்டுபிடிச்சான். அவதான் அசுரா. மைத்ராவின் சிந்தனையில் அசுராவில் வந்து நின்றது. அவ கூட ஒன்னா இருந்தப்போதான் அவ தோல்ல இருந்த அடையாளம் பார்த்து சாத்தான உலகத்துக்கு கொண்டு வர போறவன்னு அவனுக்கு தெரிஞ்சதும் காதலிச்சான். அப்ப முடிவு பண்ணான் அவளை காப்பாத்தணும்னு. நான் விருஷாலியோட கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ விருஷாலியோட வீட்டுல உன் போட்டோ கிடைச்சது. அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு நீ மறுபடியும் திரும்ப வந்துட்டேன்னு. பட் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த குழந்தை பிறந்தா இளங்கோ சுமந்து இறந்துருவாங்கன்னு நீ போட்ட சாபத்தினால அந்த குழந்தைய அவங்களே என் கையால கொன்னுட்டாங்க. அதுக்காக தான் அவங்கள பழி வாங்கினா என்று கூறி மேலும் ஒரு குண்டை தூக்கி போட்டான் ராம். என்ன என்று அதிர்ச்சியோட மைத்ராவும் அமையாவும் கேட்க அவனும் சிரித்தபடியே, இவ்வளோ நாளும் அவங்க 2 பேரும் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருக்கிறதா தானே நினைச்சிட்டு இருந்தீங்க? இளங்கோ சுமதி, அவங்க உலகத்தை விட்டே போய் 2 வாரம் ஆகுது. அவங்கள கொலை பண்ணதே நான் தான் என்றான் திமிராக. அவன் அதை சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே ராம் என்று அசுராவின் குரல். ஆம், அங்கு அசுரா தான் நின்றிருந்தாள். இறந்து மீண்ட உலகத்தின் இறுதி முடிவானவள், சாத்தான் தேர்ந்தெடுத்தவள். அவளே தான் அங்கு நின்றிருந்தாள். நடக்கும் கலவரங்களில் ராமிற்கு ஆபத்து என்று மைத்ரா தப்பிவிட்ட செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்து அறிந்து கொண்ட அசுரா ராமை தேடி அம்மையாவின் வீட்டுக்கு செல்ல அங்கு பத்மாவதியின் உதவினால் ராம் இருக்கும் இடத்தை அம்மையாவின் செல்போன் லொகேஷன் மூலம் அறிந்து கொண்டு வந்திருந்தாள். பத்மாவதியை வீல் சேரில் வைத்து தள்ளி கொண்டு அவர்கள் இருக்கும் இடம் கண்டுபிடித்து அங்கே வந்துவிட்டாள் அசுரா. என்ன ராம் சொல்ற? நீ சொல்றது எல்லாம் உண்மையா? நம்பியவின் துரோகத்தை கண்டு வந்த வழி நிறைந்த குரல். ஆனால் அவனுக்கோ அவள் வந்ததே பேரும் அதிர்ச்சியா இருந்தது. அசுரா எதுக்கா இங்க வந்த? ஏன்னா அசுரா, இங்க இருந்து போயிடு. இங்க நிக்காத அசுரா, இங்க இருந்து போயிடு ப்ளீஸ் என்று அவன் கத்த அவளுக்கும் அவன் கூறிய விடயங்களை கேட்டு அதிர்ச்சி மட்டுமே. ராம் அசுராவை காப்பாற்ற எண்ணி செய்த அனைத்துமே திட்டமிட்டு செய்தான். அசுராவுக்கு வலிப்பு வந்தது உண்மைதான். ஆனால் அந்த வலிப்பு அதிகமாகி அசுரா இறக்கவில்லை. ஆழ்ந்த மயக்க நிலைக்கு மட்டுமே சென்றிருந்தாள். இதை தெரிந்து கொண்ட ராம் வைத்தியர்கள் இருந்த தன் நண்பன் மூலமாக அசுரா இறந்து விட்டாள் என்று அறிவிக்கச் சொன்னான். அவர்கள் அசுராவின் உடலை கூட இறுதிக்கிரியை செய்ய வேண்டாம் என்று கூறுவார்கள் என்பது அவன் எதிர்பார்த்த விடயம். அவனுக்கு அது சாதகமாகிவிட அசுராவை காப்பாற்றி தான் இருக்கும் இடத்திற்கே அழைத்து வந்து அவளை பாதுகாத்தான். அப்போதுதான், என்ன நடந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அசுரா. உன் அப்பா அம்மா நீ இறந்துட்டதான் நினைச்சிட்டாங்க. நம்ம பண்ண தப்புனால அவங்களுக்கு இன்னும் நம்ம மேல கோபம் குறையல. கோபம் குறைஞ்சதும் நாமளே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு குட்டிமா, உன்னை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தி இருந்தா என ராம் அவளிடம் இப்படிதான் கூறியிருந்தான். அவன் கூறியதும் தற்போது நடப்பதும் எதிர்மாறாக இருந்தது. அவன் கூறியவை
அவள் சாத்தான் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அவள் உண்மையான தாய், தந்தை எப்போதோ இறந்துவிட்டனர். இவையெல்லாம் அவள் மூளைக்குள் சென்று தலைவலியை தான் வரவழைத்தது. தலையைப் பிடித்துக்கொண்டு அப்படியே அமர்ந்தாள். ராம் இன்னமும் கத்திக் கொண்டுதான் இருந்தான். அசு, ப்ளீஸ்மா, இங்கிருந்து போயிடு. இவ்வாறு ராமின் கத்தல்கள், அசுராவின் வேதனை, பத்மாவின் பயம், இவை எதுவும் மைத்ராவின் கண்களுக்கு தெரியவில்லை. அவளுக்கு தெரிந்தது அசுரா மட்டுமே. அசுரா தன் கண் முன்னாலே நிற்கிறாள். சாத்தானின் அடிமையாகத்தான் செய்யும் கடமை இது என்ற எண்ணம் அவளுக்கு எழ சிரிப்பு தானாய் அவள் உதட்டில் படர்ந்தது. அதற்கு முன்பு பத்மாவதியை கவனிக்க வேண்டும் என்று எண்ணி அம்மையாவை ஒரு பார்வை பார்த்தாள் மைத்ரா. அம்மையா பிரம்மை பிடித்தவள் போலாகினாள். அதற்கு முன்பு பத்மாவதியிடம் சற்று பேச எண்ணி அவள் அருகில் சென்றாள். பத்மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். விஷாலியோட அம்மா அப்பாவை நான் தான் கொன்னேன். ஆனா என் பையன் பார்த்தீங்களா, நான் சொல்லாமலேயே இளங்கோவையும் சுமதியும் கொன்னுட்டான் என கூறிக்கொண்டு இருக்கும்போதே பத்மாவதி கோபத்துடன் அவளை பார்த்தபடிதான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மைத்ராவின் மேல் சொருக பார்க்க அதை அறிந்து கொண்டவள் சட்டென்று விலகினாள். ஓஹோ, அப்ப என்னை கொலை பண்றதுக்கு தான் மேடம் இங்க வந்தீங்களோ? பட் ஜஸ்ட் மிஸ் இல்ல. உன்னை கொல்றதுக்காக நான் உன் பேத்திய அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவ உன்னை பார்த்துப்பா. பட் நான் எப்படி மறுபடியும் வந்தேன்னு உனக்கு தெரியணும்ல என்க பத்மாவை மைத்ராவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். ராம் அசுராவை அங்கிருந்து வெளியேறுமாறு கத்திக்கொண்டே இருந்தான். தேவராளன் சத்யபாமாவோட பொண்ணு விஷாலி என்னோட சாம்பல்ல நீங்க எல்லாரும் சேர்த்து வச்ச பெட்டியை அவ கிளீன் பண்ணும்போது கண்டுபிடிச்சா. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன். நான் எதனால செத்து போனேனோ அந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்னான நெருப்பு என் சாம்பல் மேல பட்டுச்சுன்னா மறுபடியும் உயிர் தெழுவேன்னு. இந்த விஷாலி பொண்ணு அது தெரியாம என் சாம்பலை குப்பையில கொட்டினது மட்டும் இல்லாம அதை எரிக்க வேற செஞ்சா. அவளுக்குள்ளேயே என்னோட ஆவி புகுத்தி இத்தனை நாள் அவ உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கேன். என் ஆசைப்படி தேவராளையும் சத்யபாமாவையும் ரசிச்சு ருசிச்சு கொலை பண்ணேன். இப்போ நீ சாக போறதையும் சந்தோஷமா பார்த்து ரசிக்க போறேன் என்றபடி அம்மையாவை கண் காட்ட அவளும் முன்னேறி வந்தாள். ஆனால் அவள் கண்களில் கண்ணீர். வேண்டாம் மைத்ரா, என் கையால என் பாட்டியை என்னால கொல்ல முடியாது. என்னை விற்று ப்ளீஸ். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அப்போ உன் பாட்டியை கொலை பண்ணு என்று அவள் முதுகில் கை வைத்து தள்ள இயலாத தன்மையோட அசுராவை பார்த்தாள். தன் தோழி இறந்துவிட்டாள் என எண்ணியவள் மறுபடி உயிரோட வந்ததும் கூட அவளை அரவணைக்க முடியாத நிலையில் மைத்ராவின் கட்டுப்பாட்டில் அம்மையா கற்களை கடித்து கொண்டு அவள் நிற்க அவள் கால்கள் தானாகவே பத்மாவதியை நோக்கி சென்றது. இதையெல்லாம் பார்த்த அப்போதுதான் அங்கு நடந்ததை உணர்ந்த அசுரா இதற்கு மேலும் தாமதித்தால் பலரின் உயிர் அநியாயமான முறையில் சென்றுவிடும் என்ற பயத்தில் எழுந்தாள். அழுது புரோஜனமில்லை, இறந்தவர்கள் இறந்தவர்கள்தான் என்று அம்மையாவை தடுக்க வேண்டும் என்னும் நோக்கில் அசுரா எழுந்து அவள் அருகில் செல்ல போக அதற்குள் அசுராவின் அருகில் வந்த மைத்ரா அவளை தடுத்து அவள் முகத்தை வருட நின்ற நிலையிலேயே மயங்கி மைத்ராவின் மேல் சரிந்தாள் அசுரா. ப்ளீஸ் ப்ளீஸ், அவளை விட்டுரு மைத்ரா, அவளுக்கு எதுவும் தெரியாது என்று ராம் கெஞ்ச அதற்கு மைத்ரா, என்னோட பையன் இருந்துட்டு எப்படிடா உனக்கு இந்த ஈவு இறக்கெல்லாம் வந்துச்சு? நீ மைத்ராவோட பையன், த கிரேட் விட்ஸ் சன். சாத்தான் இந்த உலகத்துக்கு வந்த அப்புறம் நம்ம நிலைமையே மாறிடும். இந்த உலகத்தை ஆள்றவங்கள நாமளும் ஒருத்தவங்க என்று ஆவலாக அவனிடம் கூற அதற்கு அவனோ, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு எந்த ஜென்மத்திலும் வேணாம். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சீனு உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் என்றபடி தன்மேல் சரிந்திருந்த அசுராவை கீழே கிடத்தினாள். அவள் முன்னரே தயார் செய்து வைத்திருந்த சாத்தான் பூஜை தளத்தில் தன்னுடைய பூஜையை ஆரம்பித்தாள். அதற்குள் இங்கே பத்மாவதியை நோக்கி சென்ற அம்மையா கண்களில் கண்ணீர் வடிய, என்னை மன்னிச்சிடு பாட்டி என்றாள். அதற்கு பத்மாவதியிடமிருந்து வந்த பதில் கண்ணீர். கண்களை இறுக மூடிக்கொண்ட பத்மாவதி தன் மரணத்துக்காக காத்திருக்க அம்மையாவின் கண்கள் தன்னிச்சையாக பத்மாவதியின் உடலை கத்தி மூலம் தாறுமாறாக குத்தி கீறி கிழித்தது. மிக பெரும் ஆறலுடன் பத்மாவதி இறந்து விழுந்தாள். தன் பாட்டியை தானே கொன்றதால் முழங்கால்கள் மடிந்து விழுந்த அம்மையா கதறி அழ ஆரம்பித்தாள். இங்கே சாத்தானின் பூஜை ஆரம்பித்தது. ராம் தன் கைகளில் கட்டப்பட்டு இருந்த கயிற்றுகளை விடுபட முனைந்தான். ஆனால் முடியவில்லை. உதவிக்கு அம்மையாவை அழைத்தாள். அவளோ மைத்ராவின் கட்டுப்பாட்டில் இருந்தாள். அவளால் நகரக்கூட முடியவில்லை. அசுராவோ மயக்க நிலையில். அசுராவை எப்படி காப்பாற்றுவது? வேகமாக யோசித்த ராம் அம்மையாவிடம் அவள் கையில் இருந்த கத்தியை அவனிடம் தூக்கி போட சொன்னாள். அவளும் சிரமப்பட்டு தூக்கி எறிய அதை லாபமாக பிடித்து கொண்டான் ராம். மிகவும் கடினமான விடயமாக இருந்தது அவனது கையில் இருந்த கட்டுக்களை அவிழ்ப்பது. ராமின் கைகளில் அந்த கத்தி கிழித்தும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாது அசுராவை காப்பாற்றும் ஒரே நோக்குடன் அவிழ்த்தான். வேகமாக அதே நேரம் சத்தம் என்று மைத்ராவின் அருகே சென்றான். மைத்ரா கண்களை மூடி மந்திரம் மோதி கொண்டு இருந்தாள். அந்த சமயத்தில் அசுராவை எழுப்ப அவன் முயற்சி செய்ததும் அவள் எழவில்லை. ஒரு நிமிட இடைவெளியின் பின்னர் மைத்ரா கண்களை விழித்து பார்த்தபோது அங்கு அசுராவை காணவில்லை. அசுராவையும்
ராமையும் காணவில்லை. மைத்ராவின் கோபம் தலைக்கு ஏற அம்மையாவே பார்த்தாள். சென்று அவள் தலைமுடியை கொத்தாக பிடித்து, இப்போ நீ மட்டும் அவங்க 2 பேரும் எங்கன்னு சொல்லல, உன் பாட்டி நிலைமை தான் உனக்கும் என்றாள். மைத்ரா பிடித்த பிடியில் வலிக்க அம்மையாவோ கத்தியபடியே, எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது என்க அவளை பிடித்து தரதரவென்று இழுத்து வந்தாள் மைத்ரா. சீனு, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்ப அசுரா இங்க வரல, அநியாயமா அம்மையாவோட உயிரும் போயிடும் என்று கூறி அவள் கழுத்துக்கு நேரா தன் கூரான நகைகளை நீட்ட, இதையெல்லாம் அக்குகையில் மறையிருந்து பார்த்து கொண்டிருந்த ராம் அம்மையாவின் உயிரை காப்பாற்ற வெளியே வந்தான். மைத்ரா, என்ன வேணாலும் பண்ண, அம்மையாவை விட்டுரு என்று தைரியமாக அவன் முன் வந்து நின்றான் ராம். ராமை பார்த்ததும் மைத்ரா அம்மையாவின் முடியை பிடித்திருந்ததை விட்டுவிட்டு அவனை நோக்கி வந்தபடியே, சீனு, நீ என் பையன், உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேங்கிற தைரியத்துல தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ ஒன்ன மறந்துட்ட, ஐ எம் சாத்தான் ஸ்லேவல், சாத்தனோட அடிமை நான். அதுக்கு முன்னாடி புள்ளம் புருஷன் எவனையும் பார்க்க மாட்டேன் என்றாள். அதை கேட்டு சற்றே பதற்றத்துடன் நின்றவன் அவள் அடுத்து கூறியதில் திகைத்து போனான். அசுராவை மயக்கம் போட வச்ச எனக்கு அவளை முழிக்க வைக்க தெரியாதா என்ன என்றவாறு உதட்டுக்குள் ஏதோ மந்திரம் கூறினாள். இங்கு ராமுக்கு பதற ஆரம்பித்தது. வேணாம் மைத்ரா, உன் லவ்வர் உன்னை காதலிச்ச பாவத்துக்காக வெளியே வந்துதானே ஆகணும் என்று கூறி அடுத்த நொடி அவன் அங்கிருந்த ஓட பார்க்க தன் கைகளினால் காட்டில் ஒரு சுழற்றினாள். ஆகாயத்தில் மிதந்து சுற்றி கொண்டு விழுந்தான் ராம். விழா எலும்பில் பலமான அடி. தன்னை சமாளித்த அவன் எழுவதற்குள்ளாக அவனருகே வந்தவள் அவன் சட்டை கலரை பிடித்து இழுத்து வந்து சுவற்றில் முட்டினான். ராமின் தலையில் ரத்தம் கசிந்தது. வழியில் ராம் துடிக்க, மைத்ரா, அசுரா, நீ வெளியே வந்துடு, இல்லைன்னா என் புள்ளைய கூட பார்க்காம இவனை ரொம்ப கொடூரமா கொல்லுவேன் என்க உடனே அசுராவின் குரல் கேட்டது. வேணாம், நான் வந்துறேன், அவனை விட்டுறன் கெஞ்சியபடி அசுரா வர அவளை பார்த்து புன்னகைத்தபடி மைத்ரா ராமிடம், பரவாயில்லையடா, மருமகளுக்கு மேல பாசம் ரொம்ப அதிகம்தான் என்க அந்த வழியிலும் ராம் கத்த ஆரம்பித்தான். அசுரா, ஏன் நீ வெளியே வந்த? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. முடியாது ராம், உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால போக முடியாது. அசுரா கண்ணீருடன் கூட அதை கேட்ட மைத்ரா சிரித்தபடி, அசுமா, இப்போ நீ நான் சொல்றதை எல்லாம் கேட்கணும், கேட்கலன்னா வையேன். கூறி முடிக்காதவள் தன் கையை ராமை காலை நோக்கி திருக ராமின் இதயம் பல மடங்கு வேகமாக துடித்து அவனுக்கு தாங்க முடியாத வழியை ஏற்படுத்தியது. வழியில் கதறினான் ராம். அதை பார்த்து மிரண்டவள், இல்ல அவனை ஒன்னும் பண்ணாத, நான் வரேன் என்றவாறு அவள் பூஜை செய்ய கொண்டிருந்த இடம் நோக்கி நகர்ந்தாள். அதற்கு அருகில் நகர முடியாம நிலையில் அம்மையா. அவளை சென்று கட்டியணைத்து கொண்டவள் அழ ஆரம்பிக்க அம்மையாவும் என்ன செய்வதென்று அறியாமல் அவளை கட்டி அழ துவங்கினாள். அழுததெல்லாம் போதும் செல்லங்களா, டைம் ஆயிட்டே இருக்கு என்று கூறி அந்த பூஜையை நடத்த விரைந்தாள். அம்மையாவையும் அசுராவையும் ஒரு முறை உற்று பார்த்த மைத்ரா சிரித்து கொண்டே, நீங்க 2 பேரும் சாக முன்னாடி உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட தோழி விருஷாலி இருக்காளே, அவ எப்போவோ இறந்துட்டா. அவளை கொன்னுட்டு தான் நான் அவளோட உடம்ப நான் வாடகைக்கு எடுத்துக்கிட்டேன். அதனால அவளுக்கு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி வேணும்னா செலுத்திக்கோங்க என்று விருஷாலி இருந்ததை பற்றி கூற, அதை கேட்டவர்களுக்கு விருஷாலி தங்களின் கண்முன் வேறு ஒருத்தியாக இருந்ததும் அவள் இல்லை என்ற நிதர்சனம் ஏற்க மறுந்து கண்ணீருடன் நின்றிருந்தனர். இங்கு ராமம் எழக்கூட முடியவில்லை. மைத்ராவின் சக்திகள் அத்தனை பலமாக இருந்தது. பூஜையும் நடக்க ஆரம்பித்தது. சாத்தான் பூஜை. ஒவ்வொரு சடங்குகளாக செய்ய செய்ய வெளியே வானிலையில் புவியியல் என்ற மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது. காற்றடிப்பது மெதுமெதுவாக குறைந்தது. கருமேகங்கள் வானை சூழ ஆரம்பித்தது. சூரியன் மறைக்கப்பட்டு இருள் எங்கும் பரவ ஆரம்பித்தது. சாத்தான் வெளியே வரப்போகும் அறிகுறி. மைத்ரா மந்திரங்களை ஓதிக்கொண்டே அசுராவை வெட்டி பலி கொடுக்க கூறிய ஆயுதம் ஒன்றை கையில் எடுத்தாள். இதை தடுக்க வேண்டும். இன்னும் சில மணி நிமிடங்களே இருந்தன. பேய்களும் பிசாசுகளும் அந்த இடத்தை சுற்றி உலாவ ஆரம்பித்தன. அசுரா மயக்க நிலைக்கு சென்றாள். அங்கிருந்த மந்திர கிணற்றிலிருந்து சாத்தானின் மிக பெரு உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொண்டிருந்தது. ராம் தன் சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி மெதுவாக எழுந்தான். அம்மையாவும் தன்னை ஒருநிலைப்படுத்தி மைத்ராவின் மந்திர கட்டிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். நேரம் நெருங்கியது. மைத்ரா அந்த கூறிய ஆயுதத்தினால் அசுராவின் தலையை வெட்ட கையை ஓங்கினாள். ராம் கஷ்டப்பட்டு எழுந்தான். ஓடினான். அவனால் முடியாத போதும் தன் காதலிக்காக ஓடி மைத்ராவின் முன் மண்டியிட்டு அசுராவுக்கும் மைத்ராவுக்கும் நடியில் சென்று விழுந்தான். அம்மா என்று கத்தினான். அம்மா, அந்த வார்த்தையின் சக்தி மிக அதிகம். அம்மா என்ற 3 எழுத்த வார்த்தை உயிர்களை தோற்றுவிக்க காரணமாய் அமைகிறது. இங்கு ஒரு உயிரை காப்பாற்ற அந்த வார்த்தை உபயோகமானது. ராமின் வாயிலிருந்து வந்த அந்த அம்மா என்னும் வார்த்தை மைத்ராவை உழுக்க பார்த்தது. அப்படியே சிலையாகி நின்றாள். அம்மா, ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுமா, அவளை விட்டுருமா, உன் பையனுக்காக, எனக்காக, உன் பையன் சீனு சொல்றேன்ல, ப்ளீஸ்மா. அவனின் இறுதி ஆயுதம் அது. சூனியக்காரியின் கொடூர மனம் இவனின் பாசத்திற்கு இணங்குமா என்று மைத்ராவின் காதுகளுக்கு அருகில் ஒரு கொடிய குரல் கேட்டது. அவன் சொல்றதை கேட்காத, உன்னோட கடமையை செய். நம்ம தான் இந்த உலகத்தை ஆளப்புறம். அவளை கொல்லு, அசுரா கொல்லு. நீண்டு ஒலித்த அந்த கொடிய குரலுக்கு சொந்தமான சாத்தானிடமிருந்து அது ஒலிக்க
அமைதி அடைந்து நின்றிருந்த மைத்ரா மறுபடியும் கோபத்துடன் ஆயுதத்தை ஓங்கினாள். இன்றுடன் நம் கதை முடிந்ததென்று எண்ணிய ராம் அப்போதும் அசுராவை காப்பாற்ற நினைத்து அவளை தன்னால் முடிந்தவரை மூடியபடி கட்டிக்கொண்டான். சில நிமிட நொடிகள் கடந்தும் தன்மேல் வெட்டுக்காயம் படாமல் இருப்பதை பார்த்த ராம் கண் விழித்து பார்க்க அங்கு அம்மையா மைத்ராவின் இடையில் கத்தியை சொருகியிருந்தாள். அவள் தன் பாட்டியை கொல்ல பயன்படுத்திய அதே கத்தி. அதில் ஒரு நிமிடம் தடுமாறிய மைத்ரா மீண்டும் ஒரு பெரிய மூச்சுடன் அசுராவின் மேல் ஆயுதத்தை பிரயோகிக்க வரும் சமயம் அம்மையா மைத்ராவின் கழுத்தில் அந்த கத்தியை சொருகி தன் முழு பழுத்தையும் திரட்டி அதை இழுக்க மைத்ராவின் தலை தனியே துண்டாகி அந்த கிணற்றடியில் சென்று விழுந்தது. அவளது உடலோ அந்தரத்தில் நிலை பெற முடியாமல் சரிந்து விழுந்தது. மைத்ரா இறந்து விட்டாள். அவள் இருந்த உடலான விருஷாலியும் இறந்தாள். சாத்தானின் உருவம் மீண்டும் அந்த கிணற்றுக்குள்ளே செல்ல ஆரம்பித்தது. வானிலை சரியாகி கொண்டு வந்தது. சூரியன் தெளிவாக முன் வந்து நின்றான். சற்று நேரத்தில் அசுராவும் கண் விழித்தாள். ராமை கட்டணைத்து கொண்டு அவளால் அம்மையாவும் அவளது பாட்டியினுடைய அருகில் சென்று கதறி ஆரம்பித்தாள். சுற்றி நிறைந்த மரணங்களால் மூவரின் உள்ளமும் கனத்து போனது. சில வருடங்களுக்கு பின்னர் ராமின் வீட்டில் 2 படங்களுக்கு மாலை போட்டு தொங்கு விட்டுப்பட்டிருந்தது. ஒன்று விருஷாலினுடையது, இன்னொன்று மைத்ராவுடையது. அவன் தாயை மறக்கவில்லை. அன்று மைத்ரா விருஷாலினி நினைவு நாள். அதற்கு செல்ல தான் ராம் தயாராகி கொண்டிருந்தான். ராம் பேப்பர் படித்து கொண்டே சமையலர் பக்கம் வந்து, அசு காஃபி ரெடியா? இது வரை ராம் வெயிட் பண்ணு என்று கூறிய 3 நிமிடத்தில் காஃபி கப்போடு அசுரா ராமின் முன் நின்றிருந்தாள். அதை வாங்கி அருந்தியவன், பாப்பா ரெடி ஆகிட்டாளா? நீயே போய் ரூமுக்குள்ள பாரு என்று விட்டு அவள் வேலையை துவங்க ராம் படியேறி தன் மகள் திஷிஷாவின் அறைக்கு சென்றான். ஆனால் அந்த அறையினுள் அவள் யாருடனும் பேசிக்கொண்டு இருந்தாள். அதை புருவம் சுருக்கி கேட்ட ராம் சட்டென்று அறைக்கதவை திறக்க திஷிதா என்னும் 5 வயது குழந்தை தன் கையில் ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு கண்ணாடி முன்று நின்று பேசிக்கொண்டிருந்தாள். அதை பார்த்து புன்னகைத்த ராம் அவள் அருகில் சென்று, என்னோட லிட்டில் பிரின்சஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க அவனை திரும்பி பார்த்த திஷிதா, அப்பா நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன். அட, என் பொண்ணு புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்களா? ஆமா, யார் அந்த ஃப்ரெண்ட் என்று கேட்க கிளிக்கு சிரித்த திஷிதா, அவ பேரை உங்ககிட்ட ரகசியமா சொல்லுறேன், அவ பேரு என்றவாறு ராமின் காதருகில் சென்று அவளது புது தோழியின் பெயரை கூறினான். அது ராம், அது மைத்ரா. ராம் அதிர்ச்சியோடு விழி விரித்து திஷிதாவை பார்க்க கண்ணாடியில் மைத்ராவின் உருவம் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தது. நன்றி. இதே மாதிரி ஸ்டோரி டிஃப்ரெண்டாக பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.